பண்ணிடலாமா? கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாதாக. நாம் யாவரையும் கர்த்தருடைய சமத்தில் ஒன்று சேர்த்தா கர்த்தருடைய நாமத்தை நான் ஸ்தோத்திரிக்கிறேன். இன்னைக்கு நம்ம மியூசிக்கில் இருக்கக்கூடிய மிஸ்ட்ரியை பற்றி நம்ம பார்க்க போகிறோம். மியூசிக்கில் இருக்கக்கூடிய ரகசியங்களை குறித்து நம்ம பார்க்கலாம். வேதத்தில் எத்தனையோ இடங்களில் மியூசிக்கை பற்றி கொடுத்துருக்குது. மியூசிக் நம்மளுடைய வாழ்க்கையில் எப்பவும் தொடர்ந்து வந்து கொண்டே இருக்கும். நீங்கள் பிரயாணம் பண்ணும்போதும் அங்கே மியூசிக் இருக்கும். நீங்கள் என்ன காரியம் செய்தாலும் அங்கே மியூசிக் இல்லாமல் என்ன செய்யாது, இருக்காது. இன்றைக்கி இந்த மியூசிக்கில் இருக்கக்கூடிய ரகசியங்களை பற்றி நம்ம என்ன செய்ய போகிறோம், கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம என்ன செய்வோம், நம்ம பார்ப்போம். பாருங்கள், முதலாவது மியூசிக் அப்படின்னு சொல்லி சாதாரணமாக நம்ம பார்க்கும்போது இன்றைக்கி உலகத்தில் நிறைய விதமான மியூசிக்ஸை நீங்கள் பார்க்கலாம். ஃபிலிம் இண்டஸ்ட்ரியில் மியூசிக் இருக்குது, அந்த பாடல்கள் அங்கே பாடல்கள் இருக்குது. ஈவன் கிறிஸ்டின் மியூசிக்ஸ் இருக்குது, நான் கிறிஸ்டின் மியூசிக்ஸ் இருக்குது. இப்படி பல விதத்தில் நீங்கள் இந்த மியூசிக்கை இனிஷியலாக நீங்கள் பார்க்கலாம். ராக் அண்ட் ரோல் மியூசிக் இருக்குது. இந்த ஒவ்வொரு மியூசிக்லையும் பாருங்கள், நீங்கள் அதை அறிந்து கொள்ளக்கூடிய ஒரு சில காரியங்கள் என்ன செய்து இருக்குது. இந்த மியூசிக்கை நீங்கள் என்னைக்காவது ரிவர்ஸில் போட்டு பார்த்துருக்கீங்களா? இந்த மியூசிக்கை நீங்கள் ரிவர்ஸில் போடும்போது சில மியூசிக்கில் நீங்கள் பார்த்தீங்கன்னா அதில் பிசாசு பேசுகிற குரல் என்ன செய்ய முடியும், நீங்கள் கேட்க முடியும். ராக் அண்ட் ரோல் மியூசிக்ஸை நீங்கள் எத்தனையோ மியூசிக் ரிசர்ச்சர் இருக்கிறாங்க, அவங்க ரிசர்ச் பண்ணி பார்க்கும்போது அதை ரிவர்ஸில் போடும்போது அதில் பிசாசினுடைய குரலை அவங்க அதில் கேட்டிருக்கிறாங்க. நிறைய வார்த்தைகள் இருக்குது, நிறைய சென்டென்சஸ் வந்து அதில் ஃபார்ம் ஆகும். பிசாசை மகிமைப்படுத்துகிற வண்ணமாக நிறைய சென்டென்சஸ் இருக்குது. ஒரு சில வார்த்தைகள் நீங்கள் பார்த்தீங்கன்னா அதில் கொடுத்துருக்கோம், தே ஆர் பிரெயின் வாஷ்ட், தே டு நாட் நோ தே ஆர் பிரெயின் வாஷ்ட். அந்த ராக் அண்ட் ரோல் மியூசிக் வந்து ரிவர்ஸை போட போது அதில் நீங்கள் இந்த மாதிரி ஒரு சத்தத்தை நீங்கள் என்ன செய்ய முடியும், கேட்க முடியும். பொதுவாகவே ராக் அண்ட் ரோல் மியூசிக் ஓடுது அப்படின்னா இங்கே ஒரு சிலவங்க அப்படி ஆட்டோமேட்டிக்காகவே அவங்க தாளம் அப்படி கை தட்ட ஆரம்பிச்சிருவாங்க, கால் ஓட ஆரம்பிச்சிடும். இந்த ராக் அண்ட் ரோல் மியூசிக்கில் அப்படி என்ன இருக்குது, அவங்கள அறியாமலே அவங்க இழுக்கப்படுறாங்க. இந்த ராக் அண்ட் ரோல் மியூசிக்கை நீங்கள் ரிவர்ஸில் போடும்போது நிறைய மெசேஜஸ் அதுக்குள்ளே அடங்கி இருக்குது. பிசாசினுடைய மெசேஜஸ் நீங்கள் என்ன செய்ய முடியும், பார்க்க முடியும். எப்படி ரிவர்ஸில் போட்டு பார்க்கணும் அப்படிங்கிறது நீங்கள் தேடி பார்க்கலாம், உங்களுக்கு கிடைக்கும். நீங்கள் டெக்னிக்கலி நீங்கள் ரொம்ப ஃபார்வர்டாக இருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் அதை கண்டுபிடிச்சிடலாம். இதை ரிவர்ஸில் போடும்போது நிறைய மெசேஜஸை நீங்கள் என்ன செய்ய முடியும், பார்க்க முடியும். அதனால தான் கிறிஸ்தவ ஜனங்கள் வந்து என்ன செய்யணும் அப்படின்னா இதில் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். வாலிப பிள்ளைகள் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கக்கூடிய ஒரு காரியம். சும்மா எதுனாலும் எந்த மியூசிக்னாலும் நான் கேட்பேன் அப்படின்னு சொல்லி நீங்கள் என்ன செய்யக்கூடாது, கேட்கக்கூடாது. ஏன்னா அதில் அந்த அந்த ராக் அண்ட் ரோல் மியூசிக்கை நீங்கள் கேட்கும்போது அது பிசாசினுடைய செய்திகள் பின்னால் அடங்கியிருக்கும். ஒரு சில நான் கேட்ட ஒரு சில காரியங்கள் என்ன அப்படின்னா அதில் ரிவர்ஸில் பார்க்கும்போது அதில் ஒரு சென்டென்ஸ் அதில் வருது, தே ஆர் பிரெயின் வாஷ், தே டு நாட் நோ தே ஆர் பிரெயின் வாஷ். இப்படி நிறைய மெசேஜஸை நீங்கள் கலெக்ட் பண்ணி நீங்கள் பார்க்கலாம். தே ஆர் பிரெயின் வாஷ். இந்த பாடலை கேட்கும்போது அவங்களுடைய மைண்ட் என்ன செய்யுதுன்னா பிசாஸ் வாஷ் பண்ணுது. அவங்க என்னென்னலாம் கர்த்தரை பற்றி அறிந்து கொண்டாங்களோ, என்னென்ன கர்த்தரை பற்றி என்ன ஆழமான காரியங்களை அவங்க எதெல்லாம் அறிந்து கொண்டாங்களோ, ரட்சிப்பை பற்றி எதை அறிந்து கொண்டாங்களோ அது எல்லாமே இந்த பிசாஸ் என்ன செய்யணும், இந்த மியூசிக் என்ன செய்யணும், அப்படி பிரெயின் வாஷ் பண்ணி விட்டுரும். கடைசியில் நீங்கள் பார்த்தீங்கன்னா அது வேறு விதத்தில் கொண்டு போய் நிப்பாட்டணும். ஸோ இந்த மியூசிக்கை நீங்கள் கேட்குறது வந்து நீங்கள் ரொம்ப கேர்ஃபுல்லாக என்ன செய்யணும், கேட்கணும். அது கேர்ஃபுல்லான்னு சொல்கிற விதத்தில் நான் என்ன சொல்ல வரேன்னா, இந்த ராக் அண்ட் ரோல் மியூசிக் இந்த மாதிரி உள்ள மியூசிக்ஸை நீங்கள் என்ன செய்ய வேண்டாம், கேட்க வேண்டாம் அப்படின்னு தான் நான் சொல்கிறேன். ஏன்னா ரிவர்ஸில் அதில் பிசாசனுடைய செய்திகள் என்ன செய்ய இருக்கும். அதே மாதிரி நான் என்ன விசுவாசிக்கிறேன்னா, தேவனுடைய சமூகத்திலேருந்து வரக்கூடிய ஒரு பாடல், தேவனுடைய சமூகத்திலிருந்து வரக்கூடிய ஒரு லிரிக்ஸ், தேவனுடைய சமூகத்திலிருந்து வரக்கூடிய ஒரு மியூசிக், இந்த மியூசிக்கும் நீங்கள் ரிவர்ஸில் போட்டிங்கன்னா கண்டிப்பாக கர்த்தருடைய சத்தத்தை கேட்கும்னு சொல்லி நான் விசுவாசிக்கிறேன். நான் இன்னைக்கு செஞ்சு பார்த்ததில்லை, பட் ஐ பிலீவ் தட் யூ வில் ரிசீவ் த மெசேஜ் ஆஃப் காட். இந்த மியூசிக்ஸில் நிறைய காரியங்கள், இந்த காரியங்கள் அடங்கியிருக்கு. நான் ஒரு சம்பவத்தை நான் சொல்ல விருப்பப்படுறேன். எல்விஸ் பிரிஸ்லே அப்படின்னு சொல்லி ஒரு பயங்கர ஒரு நல்ல ஒரு அருமையான ஒரு எல்விஸ் பிரிஸ்லின்னு சொல்லி ஒரு பெரிய ஒரு சிங்கர் இருந்தான். அவன் ராக் அண்ட் ரோல் மியூசிக்கை சபைக்குள்ள கொண்டு வந்தவன் வந்தான். இந்த ராக் அண்ட் ரோல் மியூசிக் எழுதும் போது அவன் ஒரு பாடல் எழுதலாம் பாருங்க, லூசிஃபர் இன் த ஃப்ளஷ் அப்படின்னு சொல்லி ஒரு பாடல் அவன் எழுதினான். இந்த பாடல்
எழுதிட்டு அவனுடைய லீட் சிங்கர் ஜான் ஹகர் இவன் தான் அந்த சாங்கை லீட் பண்ணுறான். அந்த ஸ்டேஜில் வச்சு அவங்க பாட பெர்ஃபார்மன்ஸ் பண்ணும்போது அந்த மியூசிக் ரொம்ப அருமையாக வாசிக்கப்படுது. இங்கே பாட்டு பாடிக்கிட்டு இருக்கிறான். இப்படி பாட்டு பாடிட்டு இருக்கும்போது பிசாசனுடைய அபிஷேகம் ஒரு மேலே வந்து இறங்கிச்சு பாருங்க. அவன் என்ன செய்தான், தன்னுடைய கையில் அவன்கிட்ட இருந்த டேகர் எடுத்து 6 பேரை குத்தி கொண்டுட்டான். யார் முன்னாடி? இந்த லீட் சிங்கர் கண்ணு முன்னாடியே அவன் 6 பேரை அவன் கத்தியால குத்தி கொண்டான் பார்த்துடுங்க. இப்படி குத்தும் போது இந்த ஜான் ஹகர் அதை நிப்பாட்டுன்னு நினைக்கிறான், ஆனாலும் நிப்பாட்ட முடியல. அவனை சாங் நிப்பாட்டுன்னு நினைக்கிற, நிப்பாட்ட முடியல. அந்த ஸ்பிரிட் வந்து அவனை கண்ட்ரோல் எடுத்துக்கிட்டு பாடல் பாடும்போது ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும். நீங்க எந்த பாடலை பாடிக்கிட்டு இருக்கிறீங்க, எந்த மியூசிக்கை நீங்க பாடிக்கிட்டு இருக்கிறீங்க, தேவனால் வந்த மியூசிக்ல நீங்க பாடிட்டு இருக்கீங்களா, இல்லாட்டி பிசாசினால் எழுப்பப்பட்ட அந்த மியூசிக்கை நீங்க பாடிக்கிட்டு இருக்கீங்களா? நீங்க எந்த பாடலை நீங்க கேட்டுட்டு இருக்கிறீங்க, பிசாசினால் எழுப்பப்பட்ட அந்த பாடலை கேட்டுட்டு இருக்கீங்களா, தேவனால் கொடுக்கப்பட்ட அந்த பாடலை நீங்க கேட்டுட்டு இருக்கிறீங்களா? இந்த பாடல் ரொம்ப முக்கியமான ஒரு கருத்து. நீங்க எப்படிப்பட்ட பாடலை பாடுறீங்க, என்ன மியூசிக்கை நீங்க கேட்குறீங்க, இது கண்டிப்பா நீங்க கவனிக்கக்கூடிய ஒரு காரியம். இந்த எல்விஸ் பிரெஸ்லே 1977 ஆகஸ்ட் 16 அவன் செத்து போனான். பாருங்க, இந்த எல்விஸ் பிரெஸ்லே இவன் பாடின பாடல் மட்டுமில்லை, இன்னும் நிறைய பாடல்கள் இருக்குது. இப்படி எல்லா பாடலும் நீங்க ரிவர்ஸ் பண்ணி பார்த்தீங்கன்னா அதில் பிசாசனுடைய குரலை நீங்க என்ன செய்ய முடியும், கேட்க முடியும். அதே போல தேவனுடைய காரியத்தில் நீங்க பார்க்கும்போது கண்டிப்பா அங்க தேவனுடைய குரலை நீங்க என்ன செய்யலாம், நீங்க கேட்கலாம். இப்போ ஒரு வசனத்தை வாசித்து அதுல இருந்து இந்த மியூசிக்கை பற்றியும் செய்திகளை பற்றி நம்ம என்ன செய்ய, பாடலை பற்றி நம்ம என்ன செய்யலாம், நம்ம பார்க்கலாம். வாசிக்கலாம் ஒரு வசனத்தை. 2 நாளாகமம் 5ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்தை நம்ம வாசிக்கலாம். 2 நாளாகமம் 5ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம். அவர்கள் ஒருமிக்க பூரிகைகளை ஊதி ஏக சத்தமாய் கர்த்தரை துதித்து ஸ்தோத்தரித்து பாடினார்கள். ஆசாரியர் பரிசுத்த ஸ்தலத்திலிருந்து புறப்படுகையிலும் பாடகர் பூரிகைகள், தாளங்கள், கீத வாக்கியங்களை சத்தத்தை தொனிக்க பண்ணி கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது என்று அவரை ஸ்தோத்திரிக்கையில் கர்த்தருடைய வீடாகிய தேவாலயம் மேகத்தினால் நிரப்பப்பட்டது. நம்ம அப்படியே தலையில் தாழ்த்தி நம்ம ஜெபிக்கலாம். இந்த வசனத்திலிருந்து கர்த்தர் நம்மளோடு பேசணும். நம்ம ஜெபிப்போம். ஸ்தோத்திரம் கர்த்தாவே, வானத்தையும் பூமியும் படைத்த எங்கள் எலோஹிம் தேவனே, எங்கள் எல் ஷடாய் தேவனே, துதிக்கிறோம் அப்பா. யெகோஷுவா மேசியா நாமத்தினாலே ஜெபிக்கிறோம் கர்த்தாவே. வாசிக்கப்பட்ட இந்த வசனத்திலிருந்து நீர் எங்களோடு பேசும். இதில் இருக்கிற மறைபொருள்களை நீர் எங்களுக்கு வெளிப்படுத்தி தரும்படியாக ஜெபிக்கிறோம். ஆசீர்வதிங்கப்பா. யெகோஷுவா மேசியா நாமத்தில் கேட்டுக்கொள்கிறேன் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமேன் ஆமேன். கர்த்தர் நம்மளை ஆசீர்வதிப்பாராக. பாருங்க, இந்த 2 நாளாகமம் 5ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்தை நான் ஆங்கிலத்தில் வாசிக்கிறேன். It came even to pass as the trumpeters and the singers were as one. இங்க 2 காரியங்களை குறித்து கொடுக்கப்பட்டிருக்கு. 2 ஜனங்களை பற்றி கொடுத்திருக்கு. ஒன்னு, ட்ரம்பட் ஊதுறவங்க, ட்ரம்பட்டர்ஸ், ட்ரம்பட் ஊதுறவங்களும் சிங்கர்ஸ், பாடகர்களும் were as one. இவங்க 2 பேர் எப்படி இருந்தாங்களா, ஒன்றாக இருந்தார்கள். ட்ரம்பட் வாசிக்கிறவங்க, மியூசிக் வாசிக்கிறவங்க, அடுத்தது சிங்கர்ஸ். இந்த 2 பேரும் வேதம் சொல்லுது, நான் திரும்ப வாசிக்கிறேன். as the trumpeters and the singers were as one. அவங்க ஒரு சிந்தையில் வந்துட்டாங்க. 2 பேரும் ஒரே சிந்தனை. இன்னைக்கு நம்ம எப்படி இருக்கிறோம் சிந்திச்சு பாருங்க. ஒரு மியூசிஷியன், ஒரு மியூசிக் வாசிக்கிறவங்களும் சிங்கர்ஸ் 2 பேரும் சேர்ந்து தான் அங்க மியூசிக்கை கொண்டு வராங்க, அங்க பாடலை கொண்டு வராங்க, அங்க தேவனுடைய ராகங்களை என்ன செய்யறாங்க, கொண்டு வராங்க. இப்படி கொண்டு வரும்போது 2 பேரும் எப்படி இருக்கணுமா, they have to be one. ஒரே சிந்தனையை என்ன செய்யணும், இருக்கணும். இந்த ஒரே சிந்தனை இருக்கும்போது அங்க காரியங்கள் வித்தியாசமாக காணப்படும். 2 பேர் ஒரே சிந்தனை, மியூசிக் வாசிக்கிறவங்களும் பாடகர்களும் ஒரே சிந்தனையில் காணப்படணும். இன்னைக்கு நிறைய நேரம் பார்த்தீங்க அப்படின்னா சில இடங்கள்ல
மியூசிக் பாடும்போது பாடகர் லீட் சிங்கர் என்ன செய்வார்னா, அங்கே ட்ரம்ஸ் வாசிக்கிற கொஞ்சம் இந்த மியூசிக் வாசிக்கிற கொஞ்சம் அதிகமாக பண்ணுங்க அப்படின்னு சொல்லுவாங்க. தே ஆர் நாட் கோஆர்டினேட்டிங் இன் ஒன்னஸ். சில நேரம் அந்த ரிதம் சரியா போலாட்டி அந்த ரிதம் காரனை நிப்பாட்டிடுவாங்க. ஏன்? அந்த ஒன்னஸ் வரமாட்டுக்கு அப்படிங்கிறதுக்காக. இந்த மியூசிக் வாசிக்கிறவங்களும் சிங்கர்ஸும் இந்த ரெண்டு பேரும் ஒரே சிந்தனையில் என்ன செய்யணும், வரணும். மியூசிக்ல இந்த ரெண்டு காரியம் ரொம்ப முக்கியமான காரியம். இது நான் மியூசிக்கை மட்டும் பேசல, இது நடைமுறையில் செய்தியாளனும் செய்தியை கேட்கிறவங்களுக்குள்ள காரியத்துக்குள்ள தொடர்பும் இதுல இருக்குது. இப்ப நம்ம ஒவ்வொரு காரியமா நம்ம பார்க்கலாம். முதலாவது சிங்கர்ஸை பற்றி நம்ம என்ன செய்வோம், நம்ம பார்ப்போம். ஒரு சிங்கர் எப்படி இருக்கணும்? சிங்கருக்கு எபிரேய மொழியில நீங்க பார்த்தீங்கன்னா அத மெஷோரேர் அப்படின்னு சொல்லுவாங்க. மெஷோரேர். மெஷோரேர் அப்படின்னா அதுக்கு அர்த்தம் சிங்கர்ஸ் அப்படின்னு சொல்லி அர்த்தம். ஒரு பாடகர்கள், சிங்கர்ஸ் பாடகர்கள் இருக்காங்கன்னா அவங்க என்ன சொல்லுவாங்க, மெஷோரேர் அப்படின்னு சொல்லுவாங்க. தே ஆர் சிங்கர்ஸ். இந்த மெஷோரேர்ல மொத்தம் 5 எழுத்துக்கள் வரும். ஒன்று வந்து மெம், முதல் எழுத்து மெம், அதுக்கு பிறகு ஷின் வரும், அது பிறகு வாவ், அண்ட் தென் ரேஷ், அப்புறம் இன்னொரு ரேஷ் என்ன செய்ய வரும். இந்த 5 எழுத்து சேர்ந்ததுதான் என்னது, மெஷோரேர். 5 எழுத்து சேர்ந்ததுதான் மெஷோரேர். இப்போ இந்த சிங்கர்ஸ்ல என்ன காரியம் இருக்கு, நம்ம எப்படி இருக்கணும்? ஒரு சிங்கர் அவங்க பாருங்க நிறைய விதத்தில் இருக்குது. ஒரு சிலவங்க லிரிக்ஸ் மட்டும் எழுதுவாங்க, ஒரு சிலவங்க டியூன் கம்போஸ் பண்ணுவாங்க, ஒரு சிலவங்க டியூன் கம்போஸ் பண்ணது அவங்க தான் பாடுவாங்க. ஸோ இந்த 3 விதத்தில் இருப்பாங்க. சிலவங்களுக்கு லிரிக்ஸ் எழுதவும் தெரியும், சிலவங்களுக்கு லிரிக்ஸ் எழுதுறது மட்டுமல்ல பாட்டை அந்த டியூன் அமைக்கவும் தெரியும். அதே சமயம் இன்னொரு குரூப் என்ன செய்வாங்க, சாங் அங்க அந்த பாடலை பாடவும் தெரியும். 3 கலந்ததா என்ன செய்வாங்க, இருப்பாங்க. 3 கலந்ததா என்ன செய்வாங்க, இருப்பாங்க. அவங்கள தான் அந்த சிங்கர்ஸ் தான் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா மெஷோரேர் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த மியூசிக்ல ஒரு மிஸ்ட்ரி இருக்குது. மியூசிக்ல ஒரு ரகசியங்களை கர்த்தர் அமைத்து வைத்திருக்கிறார். இந்த ரகசியத்தில் பாருங்க 2 ஜனங்கள் இருக்காங்க. ஒன்று மியூசிக் வாசிக்கிறவங்க, அடுத்தது பாடக்கூடிய ஜனங்கள். இந்த 2 ஜனங்களுடைய ஒற்றுமை ரொம்ப முக்கியம். இந்த 2 பேருக்குள்ள ஒற்றுமை இல்லை அப்படின்னா அங்க தேவனுடைய காரியத்தை அபிஷேகத்தை நீங்க பார்க்க முடியாது. ஸோ இந்த சிங்கர்ஸ் அப்படின்னு சொல்லும் போது அதை எபிரேய மொழியில் என்ன சொல்லுவாங்க, மெஷோரேர். இதை நான் 3 பாகமா நான் பிரிக்க போறேன். முதலாவது மெம், அடுத்தது இந்த 3 எழுத்து ஷோர், அடுத்தது ரேஷ். இந்த 3 எழுத்து நான் இணைத்து உங்களுக்கு நான் காரியங்களை வெளிப்படுத்தி விரும்புறேன். மெம் வந்து என்னது? மெம் வந்து இரத்தத்தினால் கழுவப்பட்ட ஜனங்கள். இரத்தத்தினால் கழுவப்பட்ட ஜனங்கள் தான் யாரு, இந்த மெம். அடுத்தது ரேஷ். கடைசியில் ரேஷ் வந்து என்னது? ரேஷ் வந்து தலை. நமக்கு தலை யாரு? யெகோஷுவா தான் நம்ம தலை. இந்த மெம் வந்து ரத்தத்தினால் கழுவப்பட்டவங்க. ஆனா இங்க சிங்கர்ஸ் வரும்போது இந்த மெம் யாரா மாறிறாங்கன்னா இவங்க தான் பாடகர்கள். இந்த பாடகருக்கும் தேவனுக்கும் இடையில எப்படிப்பட்ட உறவு இருக்கணும் அப்படிங்கிறது தான் கொடுக்கப்பட்டிருக்குது. பாடகர்கள் எல்லாரும் எனக்கு பாடுறதுக்கு தாளந்து இருக்கு, நான் பாடுறேன் அப்படின்னு சொல்லி நினைப்பாங்க. நல்ல குரல் இருக்கும், நல்ல அருமையான குரல். அந்த குரலை வச்சு தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்துறாங்க, அது ரொம்ப நல்லது. ஆனா அவங்களுடைய உறவு, ஒரு சிங்கர்ஸனுடைய உறவு தேவனோடு கூட எப்படி இருக்கணும் அப்படிங்கிறது இந்த எழுத்து, இந்த வார்த்தை நம்மளுக்கு சுட்டி காமிக்கும். மெம் அப்படின்னா ரத்தத்தினால் கழுவப்பட்ட ஜனங்கள், அதாவது பாடகர்கள். ரேஷ் வந்து தலை, நம்மளுக்கு தலை யெகோஷுவா. இவங்க 2 பேருக்குள்ள உறவு எப்படி இருக்கணும்னா ஷோர். ஷோர் ஷோர் அப்படின்னா தொப்புள் கொடி அப்படின்னு சொல்லி அர்த்தம். சோ தேவனுக்கும் ஒரு பாடகர்களுக்கும் இடையில எப்படிப்பட்ட உறவு வேணும் அப்படின்னா தொப்புள் கொடி உறவு வேணும். இந்த உறவு இருக்குமானால் அவங்களுக்கு அவங்க பாடகர்கள் அவங்க டியூன் வந்து வேற எங்க இருந்தோ அவங்க வாடகைக்கு வாங்க வேண்டிய தேவையில்லை. அவங்க சொந்தமாகவே தேவன் அவர்களுக்கு அந்த டியூனை கொடுப்பார். தேவன் அவங்களுக்கு டியூனை கொடுப்பார். அவங்களுடைய உறவு எப்படி இருக்கும் அப்படின்னா அந்த தொப்புள் கொடி உறவு, அவங்களுக்கும் சிங்காசனத்துக்கு இடையில உள்ள அந்த உறவு காணப்படும். தேவாதி தேவன் ராஜாதி ராஜா அங்க சிங்காசனத்தை வீற்றிருக்கிறாரே. நம்மளுடைய உறவு, அந்த சிங்கர்ஸ் ஒரு பாடகர்களுடைய உறவு வந்து ஒரு தொப்புள் கொடி உறவு அந்த சிங்காசனத்தோடு இருந்துச்சு அப்படின்னா அவங்களுக்கு டியூன்
அந்த தொப்புள் கொடி மூலமா அவங்களுக்கு கிடைக்கும், அந்த உறவு மூலமா கிடைக்கும், அந்த இரத்தத்தினூடாக கிடைக்கும். அவங்களுடைய உறவு எப்படி இருக்கும் சிந்திச்சு பாருங்க. இப்படிப்பட்ட சிங்கர்ஸ் இன்னைக்கு தேவை நம்மளுக்கு. இன்னைக்கு நமக்கு இப்படிப்பட்ட ஒரு பாடகர்கள் இன்னைக்கு கிறிஸ்டியானிட்டிக்குள்ள இப்படிப்பட்ட பாடகர்கள் நம்மளுக்கு தேவை. இன்னைக்கு சிந்திச்சு பாருங்க. இன்னைக்கு நீங்க பாடகர்கள் அப்படின்னா இன்னைக்கு நீங்க இப்படிப்பட்ட உறவோடு தேவனோடு இருக்கீங்களா? நம்மகிட்ட அப்படிப்பட்ட உறவு இருந்துச்சுன்னா உங்களுக்கு லிரிக்ஸும் அந்த சிங்காசனத்திலிருந்து வரும், அந்த டியூனும் சிங்காசனத்திலிருந்து வரும். நீங்க பாடும்பொழுது பரலோகமே இறங்கி நிற்கும் அங்க. அப்படிப்பட்ட உறவு இன்னைக்கு பாடகர்களுக்குள்ள காணப்படணும். இதுதான் யாரு? மெஷோரேர் சிங்கர்ஸ் அப்படின்னு சொல்லும் போது அங்க இந்த 5 எழுத்துக்கள் சேர்ந்ததா என்னது? மெஷோரேர். இந்த எழுத்துக்குள்ள எப்படி ஒரு சிங்கர் இருக்கணும் அப்படிங்கிறது கொடுக்கப்பட்டிருக்குது. இன்னைக்கு நீங்க இப்படிப்பட்ட சிங்கரா இருக்கீங்களா? உங்களுடைய உறவு எப்படி இருக்குது? நிறைய பேர் எப்படி இருப்பாங்க தெரியுமா? நல்லா பாட்டு பாடுறேன் அப்படிங்கிற பெருமையோடு இருப்பாங்க. பெருமையெல்லாம் தூரத்துக்கு வச்சிருங்க. பெருமைக்கு தேவன் எதிர்த்து நிற்கிறார். அப்போ உங்களுடைய உறவு வந்து சிங்காசனத்தோடு கூட அந்த உறவு இல்லைன்னு சொல்லி அர்த்தம். நீங்க எப்பவும் தாழ்மையோடு இருங்க. ஒரு பாடகர்னு சொல்லும் போது அவங்க தேவனுடைய சமூகத்திலிருந்து மெசேஜ் கொண்டு வர்றீங்க. யூ ஆர் தி மெசஞ்சர். ஒரு சிங்கர் வந்து சாதாரண ஜனங்கள் அல்ல. இன்னைக்கு ஏதோ ஒரு பாயிண்ட் எடுத்துட்டு பாட்டு எழுதி, நான் ஒரு பாட்டு எழுதிட்டேன் அப்படின்னு சொல்லி பாடுறது பெருசு இல்லை. யூ மஸ்ட் ஹேவ் த க்ளோஸ் ரிலேஷன் வித் காட், an umbilical cord relation. ஒரு தொப்புள் கொடி உறவு தேவனோடு கூட இருக்குமானால் உங்களுடைய பாடல்ல அங்க ஜனங்கள் ஆசீர்வதிக்கப்படுவாங்க. இன்னைக்கு நம்ம உறவு எப்படி இருக்குன்னு சிந்திச்சு பாருங்க. சில ஜனங்கள் வந்து எப்படி பாடம் எழுதுவாங்கன்னா, வலுக்கட்டாயமா ஒரு பாட்டு எழுதியாச்சு, இன்னொரு 3 பாட்டு எழுதணுமே அப்படின்னு சொல்லி உட்கார்ந்து மெனக்கட்டு உட்கார்ந்து எழுத முயற்சி பண்ணுவாங்க. நோ, அப்படிப்பட்ட பாடல் வேண்டாம். உங்களுடைய உறவு முதல்ல தேவனோடு கனெக்ட் ஆகுங்க. கர்த்தர் உங்களுக்கு டியூனை கொடுப்பார், கர்த்தர் உங்களுக்கு லிரிக்ஸை கொடுப்பார். நல்ல டேலண்ட்டை கர்த்தர் உங்களுக்கு கொடுத்துருக்கார், நல்ல குரலை கர்த்தர் கொடுத்துருக்கிறார். ஆனால் இந்த குரல் அப்படியே போயிடாம, ஆனால் இந்த குரல் கர்த்தருடைய ராஜ்யத்துக்கு என்று பயன்படணும்னா உங்களுடைய உறவு உங்கள் தேவனுடைய சிங்காசனத்தோடு உங்க உறவு எப்படி இருக்கணும்னா தொப்புள் கொடி உறவு என்ன செய்யணும்? காணப்படணும். இதுதான் சிங்கர். பாருங்க, திருமண வாசிக்கிறேன். இந்த வசனத்தை நான் வாசிக்கும் போது கொஞ்சம் நல்லா கவனிங்க. இதுல எப்படி காரியங்கள் இருக்குன்னு சொல்லி பார்க்கலாம். 2 நாளாகமம் 5ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்தை நான் மீண்டும் வாசிக்கிறேன். And it came even to pass, as the trumpeters and the singers were as one. 2 பேரும் எப்படி இருக்காங்களா? மியூசிக் வாசிக்கிறவங்களும் சிங்கர்ஸும் ஒன் ஆயிட்டாங்க. டு மேக் ஒன் சவுண்ட், ஒரே சவுண்ட் எழுப்புறதுக்கு. டு பி ஹர்ட் இன் praising and thanking the Lord. அவரை துதிப்பதற்கும் அவருக்கு நன்றி கர்த்தருக்கு நன்றி செலுத்துவதற்கும் ஒரே சவுண்டா இருப்பாங்க. டு மேக் ஒன் சவுண்ட். இந்த மியூசிஷியன்ஸும் இந்த சிங்கர்ஸும் 2 பேரும் இணைந்து ஒரே சவுண்டை கொடுப்பாங்க. they have to come in one accord. ஒரே சவுண்ட் கொடுக்கணும். இந்த ஒரு சவுண்ட் இது எப்படிப்பட்ட சவுண்டா இருக்கும்னு நான் பின்னால் உங்களுக்கு சொல்றேன். முதலாவது 2 ஜனங்கள், ஒன்னு சிங்கர்ஸ்க்கு என்ன சொல்லுவாங்க? மெஷோரே. அடுத்தது நீங்க பாத்தீங்கன்னா அது ட்ரம்பட்டர்ஸ், ட்ரம்பட் வாசிக்கிறவங்க. இந்த ட்ரம்பட் வாசிக்கிறவங்களை என்ன சொல்லுவாங்க அப்படின்னா மெக்காட்சார் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. அதனுடைய ரூட் வேர்டு நீங்க பாத்தீங்கன்னா காட்சோசார் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. ட்ரம்பட்டர்ஸ்க்கு ட்ரம்பட் வாசிக்கிறவங்கள காட்சோசார் அப்படின்னு சொல்லுவாங்க. இன்னொரு வார்த்தை மெக்காட்சோசார் அப்படின்னு சொல்லுவாங்க. மெக்காட்சார் அல்லது காட்சோசார், இப்படி பல வார்த்தைகள் ஒரு ட்ரம்பட்டருக்கு உண்டு. எக்காலம் ஊதுறவங்களுக்கு காட்சோசார் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. இந்த காட்சோசார்லயும் மொத்தம் 5 எழுத்து தான் இருக்குது. அதுல முதல் எழுத்து வந்து ஹெத், அடுத்தது சாடே, அப்புறம் வாவ், தென் அகைன் சாடே, அதுக்கு பிறகு ரேஷ். இந்த 5 எழுத்து சேரும் போது இதையும் என்ன சொல்லுவாங்க? ட்ரம்பட்டர், ட்ரம்பட் வாசிக்கிறவங்க. எக்காலம் ஊதுறவங்களை என்ன சொல்லுவாங்க? காட்சோசார். எக்காலம் ஊதுற ஜனங்கள். அடுத்தது சிங்கர்ஸ்.
இந்த எக்காலம் ஊதுறவங்க யாரு? எக்காலம்னா என்ன? எக்காலம் ஒரு செய்தி. இட்ஸ் a மெசேஜ். எக்காலங்கிறது ஒரு செய்தி. வேதம் சொல்லுதுல, எக்காலம் விளங்காத சத்தமிட்டால் யார் யுத்தத்துக்கு ஆயத்தமாவா? 1 கொரிந்தியர் 14:8 வேதம் சொல்லுது, எக்காலம் விளங்காத சத்தமிட்டால் யுத்தத்துக்கு எப்படி நீங்க ஆயத்தமாவீங்க? எக்காலம் யுத்தத்துல ரொம்ப முக்கியமான ஒரு பாகம். அது யுத்த களத்துல இருக்கிறவங்களுக்கு ஒரு செய்தியை கொடுக்கும். என்ன செய்தி? யார் முன்னாடி யுத்தத்துக்கு போகணும், எப்படி போகணும், எல்லாத்தையும் இந்த எக்கால ஊதுற விதத்துல அந்த ஜனங்கள் கண்டு கொள்வாங்க. அந்த எக்காலமே விளங்காத சத்தமிட்டால் யுத்தத்துக்கு எப்படி ஆயத்தமாவாங்க? எக்காலம் ஒரு செய்தி. ஒவ்வொரு ஊழியக்காரங்களும், ஒவ்வொரு சர்வன்ட் ஆஃப் காட், அவங்க தேவனுடைய செய்தி கொடுக்கும் போது அவங்க ஒரு எக்காலம், அந்த எக்காலத்திலிருந்து ஒரு சத்தம் வருது. They are the musicians. அந்த மியூசிக்கை கேட்கிறவங்க யாரு? அந்த சத்தத்தை கேட்கிறவங்க அவங்க தான் சிங்கர்ஸ். அவங்க தான் சிங்கர்ஸ். ரெண்டு பேரும் ஒன்னஸ்ல வரும்போது ஒரு சவுண்ட் எழுப்பப்படும். ஒரு சவுண்ட். இந்த ட்ரம்பெட்டை நம்ம பார்க்கலாம். ட்ரம்பெட் அப்படின்னா ஒரு செய்தி. சாதாரணமா எந்த ஒரு சவுண்டா இருந்தாலும் சரி, நீங்க பைக்ல போறீங்க, பின்னால வர்ற சவுண்ட் வச்சு நீங்க கண்டுபிடிப்பீங்க, இது எனக்கு பின்னால பைக் வருதா, இல்லாட்டி கார் வருதா, இல்லாட்டி ஆம்புலன்ஸ் வருதா அப்படின்னு சொல்லி நீங்க உடனே கண்டுபிடிச்சா. எப்படி? அவன் கொடுக்கிற சவுண்ட். பைக் சத்தமும் கார் சத்தமும் ஆம்புலன்ஸ் சத்தமும் ஒரே சத்தமா இருந்துன்னு வைங்க, அதுல வித்தியாசமே இல்லாம இருந்தா நீங்க அடையாளம் கண்டு கொள்ள முடியுமா? இன்னைக்கு ஆம்புலன்ஸ் சத்தம் பின்னால நீங்க அதை பார்க்காமலே அந்த ஆம்புலன்ஸ் சத்தம் வந்துச்சுன்னா நீங்க இடத்தை கொடுக்குறீங்க, ஒதுக்கி கொடுக்குறீங்க. அவங்க முன்னாடி போகணும், யாரோ எமர்ஜென்சியா இருக்கிறாங்க, அவங்க முன்னாடி போகணும் அப்படிங்கிற ஒரு மெசேஜ் உங்களுக்கு கிடைக்குது. இம்மிடியேட்டா நீங்க சைடுக்கு போயிடுறீங்க. ஒரு ஃபயர் பிரிகேட் போகுது அப்படின்னா அந்த சத்தத்தை கேட்ட உடனே உங்களுக்கு தெரிஞ்சிருது ஒரு ஃபயர் பிரிகேட் போயிட்டு இருக்குது அப்படின்னு சொல்லி. ஒரு ஐஸ் வண்டி போச்சுன்னா அவனுடைய சவுண்ட் ஜனங்கள், சின்ன பிள்ளைகள் பார்த்து ஐஸ் வண்டி போகுது அப்படிங்கறத அடையாளம் கண்டுபிடிச்சிடுறாங்க. இது எப்படி நடக்குது? These sounds give a message. ஒரு செய்தி உங்களுக்கு கொடுக்குது. அதே போல எக்காலம் ஒரு செய்தி. எக்காலம் ஒரு செய்தி. இந்த செய்தி ஊதும் போது என்ன நடக்கும் அதுதான் இம்பார்ட்டன்ட். மியூசிக் வாசிக்கிறவங்களும் சிங்கர்ஸும் இந்த ரெண்டு பேரும் இணையணும். இப்போ இந்த சிங்கர்ஸை பற்றி பார்த்தோம், இப்போ மியூசிஷியன்ஸை பற்றி. மியூசிக் ட்ரம்பெட் ஊதுறவங்க, அவங்கள கார்ட்ஸோசார். இதுல இந்த முதல் 2 எழுத்தை நீங்க பார்த்தீங்கன்னா அது கார்ட்ஸ். கார்ட்ஸ் அப்படின்னா கூடாரத்தினுடைய சுவர், டென்ட் வால். ஒரு டென்ட் வச்சுக்கிடுங்களேன், ஒரு வீடுன்னு வச்சுக்கிடுங்க. இந்த கார்ட்ஸ் அப்படின்னு சொன்னா டென்ட் வால். அடுத்தது இந்த சார் அப்படின்னு சொன்னீங்கன்னா அதுக்கு அர்த்தம் பாறை, கற்பாறை, ராக். ராக்குக்கு என்ன சொல்வாங்க அப்படின்னா சார் அப்படின்னு சொல்லி சொல்வாங்க. சோ இந்த எக்காலம், இந்த செய்தியானது என்ன செய்து? கற்பாறையின் மேல் வீட்டை கட்டுவதற்கு அதுக்கு தேவையான செய்திகளை அந்த எக்காலம் கொடுக்கும். கார்ட்ஸ் அப்படின்னா அது ஒரு டென்ட் வால், ஒரு கூடார சுவர். சார் அப்படின்னா அது ராக். இந்த கற்பாறையின் மேல இந்த வீடு என்ன செய்யப்படணும்? கட்டப்படணும். அப்படி கட்டப்படணும்னா எக்காலத்தின் சத்தம் ரொம்ப முக்கியம். எக்காலம் என்னது? அது ஒரு செய்தி. கர்த்தர் சொன்னார், என் வசனத்தை கேட்டு அதன்படி ஒருத்தர் நடப்பானால் கற்பாறையின் மேல் கட்டினவன் போல், வீட்டை கட்டினவன் போல் இருப்பான். மழை மோதும், புயல் மோதலாம், ஆனா அந்த வீடு என்ன செய்யப்படாது? அசைக்கப்படாது. கர்த்தருடைய வசனத்தை கேட்டதுபடி நடப்போமானால் அவனுடைய வீடு கற்பாறையின் மேல் கட்டப்பட்டவனாய் இருக்கும். இன்னைக்கு எக்காலம் என்னது? அவருடைய செய்தி, தேவனுடைய செய்தி. இந்த செய்தி வரும்போது அதுக்கு யாருக்கெல்லாம் கீழ்ப்படுகிறாங்களோ அவங்க வீடு கற்பாறையின் மேல் கட்டப்படும். கற்பாறையின் மேல் கட்டப்படும். இன்னைக்கு சிந்திச்சு பாருங்க. இப்போ எக்காலத்தை நீங்க உங்க கையில கொடுத்துட்டேன்னு வைங்களேன், அந்த எக்காலத்தை கையில வாங்கிட்டு நீங்க ஊதுங்க அப்படின்னு சொல்லியாச்சுன்னா, நான் அப்படி ஒரு இடத்துல நடந்துச்சு. நானும் ஒரு பிரதரும் மீரஜ் அப்படிங்கிற இடத்துக்கு போயிருந்தோம் ஊழியத்துக்கு. நல்ல பெரிய ஷாஃபர் வச்சிருந்தாங்க. அவங்க ரொம்ப ஆசை எப்படியாவது கையில் எடுத்து வாசிக்கணும்னு சொல்லி.
அது பாஸ்டர்கிட்ட கேட்டு, பாஸ்டர் கொஞ்சம் தாங்க அப்படின்னு சொல்லி வாங்கினாங்க. வாங்கி ஊதுறாங்க, காத்து தான் வெளியே வருது. ஏன்னா அவங்களுக்கு ஊத தெரியாது. எக்காலத்துக்குள்ள சவுண்டு கிடையாது. சவுண்டு ஊதுறவங்க தான் சவுண்ட் என்ன செய்யணும், எழுப்பணும். ஒரு பலூனை ஊதிட்டு அதனுடைய வாய் பாகத்தை நீங்க கொஞ்சம் இழுத்து பிடிச்சீங்கன்னா எப்படி சவுண்டு கேட்கும், பிரன்னு சவுண்டு கேட்கும் பாருங்க. அதே மாதிரி உங்க வாயில் அந்த சவுண்டை நீங்க எழுப்பும் போது அது அந்த எக்காலத்துக்குள்ள போய் அது இனிமையான சத்தமா என்ன செய்ய கொடுக்கும். இன்னைக்கு வெறும் நம்ம எக்காலம் தான், ஆனா ஊதுறது யாரு, கர்த்தர் ஊதி கொண்டு இருக்கிறார். அவருடைய சத்தம் இந்த எக்காலத்திலிருந்து என்ன செய்யும், வெளிவரும். அப்படி அவருடைய சத்தம் இந்த எக்காலத்திலிருந்து வெளிவருமானால் இந்த உங்க செய்தியை கேட்கிற ஒவ்வொரு பிள்ளைகளும் அவங்க தன்னுடைய வீட்டை எங்க கட்டிட்டு இருக்கிறாங்க, கற்பாறையின் மேல் கட்டிக்கிட்டு இருக்கிறாங்க. அந்த செய்தி அந்த எக்காலத்திலிருந்து தேவனுடைய சத்தம் வராம உங்களுடைய சுய சிந்தனை வந்துச்சு அப்படின்னா அது கற்பாறையின் மேல் கட்டக்கூடிய ஒரு வீடா இருக்கவே செய்யாது. மணல் மேல கட்டப்பட்ட வீடா மாறிடும். இன்னைக்கு நீங்க எக்காலம் செய்தி கொடுக்கிற ஒவ்வொருத்தரும் எக்காலங்கள். இந்த எக்காலத்திலிருந்து யாரு செய்தி ஊதிக்கிட்டு இருக்கிறா, உங்க வாயிலிருந்து யாரு செய்தி எழுப்பிட்டு இருக்கிறா? தேவனுடைய வார்த்தை வருதா, அல்லது பிசாசுனுடைய வார்த்தை வருதா, அல்லது உங்க சொந்த எண்ணம் அதுல இருந்து உங்ககிட்ட இருந்து வருதா? இந்த ரெண்டு பேர் இங்க இருக்கிறாங்க. ஒன்னு ட்ரம்பட் வாசிக்கிறவங்க, அதான் செய்தியாளர்கள். இன்னொன்னு சிங்கர்ஸ், அதுதான் நம்ம உட்கார்ந்து இருக்கிற நம்ம. இந்த ரெண்டு பேரும் ஒன்னஸ்ல வரணுமா, ஒரே சிந்தனையில் என்ன செய்யணும், வரணும். அப்படி ஒன்னஸ்ல வரும்போது டு மேக் ஒன் சவுண்ட், ஒரு சவுண்ட் எழுப்பப்படும், ஒன் சவுண்டா இருக்கும். இப்ப நான் ஒரு ராகத்துல பாடுறேன், நீங்க ஒரு ராகத்துல பாடினீங்கன்னு வைங்க, எப்படி இருக்கும் சிந்திச்சு பாருங்க. அதை பாட கேட்க முடியுமா, கேட்க முடியாது. அதை ரெண்டு பேருடைய தொனியும் ஒன்று போல என்ன செய்யணும் இருக்கணும். மியூசிக் வாசிக்கிறவங்களுடைய அந்த டியூனும் நம்மளுடைய டியூனும் என்ன செய்யணும், மேட்ச் ஆகணும், ஒன் வரணும், ஒரே சிந்தனை என்ன செய்யணும், வரணும். அப்படி வரும்போது ஒரு சவுண்ட் எழுப்பப்படும், ஒன் சவுண்ட். திரும்ப நான் வாசிக்கிறேன் பாருங்க, 2 நாளாகமும் 5ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம். And it came even to pass, as the trumpeters and singers were as one, to make one sound to be heard in praising and thanking the Lord. To make one sound to be heard. ஒரே சவுண்ட். So ரெண்டு காரியத்தை பார்த்தோம். ஒன்னு சிங்கர், இன்னொன்னு ட்ரம்பட் வாசிக்கிறவங்க. சிங்கர் எப்படி இருக்கணும், தொப்புள் கொடி உறவு. யெகோஷுவா கூட தொப்புள் கொடி உறவு. இப்படிப்பட்ட உறவு உள்ளவங்க கண்டிப்பா இன்னைக்கு வேணும். பார்த்துடுங்க, எக்காலம் ஊதுனா, அங்க மியூசிக் வாஸ்தா, கற்பாறையின் மேல் வீடு கட்டப்படணும். அப்படிப்பட்ட ஜனங்கள் அங்க எழுப்பணும். உங்க மியூசிக்ல அப்படி ஒரு வல்லமை கர்த்தர் கொடுப்பார். இன்னைக்கு சிந்திச்சு பாருங்க, நம்மளுடைய வாழ்க்கை எப்படி இருக்குது, நம்ம எப்படி மியூசிக் வாசிக்கிறோம். நான் நிறைய பேர் பார்த்துருக்கிறேன், சில ஜனங்கள் மியூசிக் வாசிக்க கூப்பிடுவாங்க, எங்க பெரிய பெரிய சர்ச்சஸில் கூப்பிடுவாங்க, இல்லாட்டி பெரிய கன்வென்ஷன் நடக்கும், அங்கே மியூசிக் வாசிக்கணும், சிங்கர்ஸை கூப்பிடுவாங்க. இந்த சிங்கர்ஸும் இந்த மியூசியன் என்ன செய்வாங்க தெரியுமா, வந்து அரை மணி நேரம் 1 மணி நேரம் நல்லா பாட்டு பாடுவாங்க, எல்லாரும் பிரைஸ் அண்ட் வர்ஷிப்ல கொண்டு வருவாங்க. முடிஞ்ச உடனே அவங்க பாட்டு டைம் முடிஞ்ச உடனே செய்தி டைம் ஆரம்பிக்கும் பாருங்க, அங்க அந்த மீட்டிங்ல இருக்க மாட்டாங்க, போய் டீ குடிச்சுக்கிட்டு இருப்பாங்க, இல்லாட்டி சிகரெட் குடிக்கிறவங்களும் நிறைய பேர் இருக்கிறாங்க. இப்படிப்பட்டவங்க ஸ்டேஜ்ல ஏத்திராதீங்க. they are not required. தேவனுக்கு வேணும், தேவனோடு கூட தொப்புள் கொடி உறவுள்ளவங்க. அப்படிப்பட்ட சிங்கர்ஸ் நீங்க தேர்ந்தெடுங்க. we need such type of singers. இன்னைக்கு நிறைய பாடல்கள் குடிச்சிட்டு வந்து பாடுறவங்க நிறைய பேர் இருக்கிறாங்க, சிகரெட் குடிச்சிட்டு மியூசிக் வாசிக்கிறவங்க நிறைய பேர் இருக்கிறாங்க. இப்படிப்பட்டவங்களை நம்ம பயன்படுத்த வேண்டிய தேவையே இல்லை. ஒருவேளை நீங்க நினைக்கலாம், இல்ல அவங்க வந்தா தானே அவங்க முன்னேற முடியும். செய்தி கேட்டு முன்னேறணும்னா முன்னேறட்டும், அவங்கள செய்தி கேட்க வைங்க. செய்தி நீங்க கொடுக்கிற எக்காலம், அந்த எக்கால சத்தத்தை அவங்களால கேட்க முடியல அப்படின்னா they cannot come in relation with God. தேவனுடைய தொப்புள் கொடி உறவுக்குள்ள அவங்க வர முடியாது. பாருங்க, 2 ஜனங்கள், ஒன்னு ட்ரம்பட் வாசிக்கிறவங்க, அடுத்தது சிங்கர். இந்த 2 பேரும் ஒன்னஸ்ல வரணும். டு மேக் ஒன் சவுண்ட், ஒரு சவுண்ட் எழுப்புறதுக்கு அவங்க ஒன்னஸ்ல வந்தாகணும். இந்த சவுண்டுக்கு எபிரேய மொழியில என்ன சொல்லுவாங்க தெரியுமா, கோல் அப்படின்னு சொல்லுவாங்க. கோல்
கோல் அப்படின்னா சவுண்ட், அதுல கோஃப் வரும், வா வரும், லாமேட் வரும். கோல், கோல் அப்படின்னா சவுண்ட். இந்த ரெண்டு இந்த ட்ரம்பட் மியூசிக் வாசிக்கிறவங்களும் இந்த சிங்கரும் ரெண்டு மேகமா எடுத்துக்கிடுங்க. ரெண்டு மேகம், கிளவுட், ரெண்டு கிளவுட் எடுத்துக்கிடுங்க. இந்த ரெண்டு கிளவுடும் என்ன ஆகணுமா? ஒன்னாகணும். ரெண்டு மேகம் என்ன செய்யணும்? ஒன்னாகணும். they have to come in one accord. ரெண்டு மேகம் ஒன்னா வரும்போது என்ன நடக்கும்? அங்க இடி முழக்கம் தான் வரும். ரெண்டு மேகம் ஒன்னா வந்துச்சுன்னா என்ன நடக்கும்? இடி முழக்கம் வரும். இந்த சவுண்ட், இந்த கோல் அப்படிங்கிற வார்த்தைக்கு இன்னொரு அர்த்தம் என்ன தெரியுமா? இடி முழக்கம். that's a thunder. இடி முழக்கம் அப்படின்னு சொல்லி அர்த்தம். இடி முழக்கம் ரொம்ப முக்கியம். இப்ப இந்த ட்ரம்பட் யார்? ட்ரம்பட் வாசிக்கிறவங்க யாரு? இந்த சிங்கர்ஸ் யாரு அப்படிங்கறத நம்ம இப்ப பார்க்கலாம். இந்த நேரத்தில் நான் தான் ட்ரம்பட் வாசிட்டு இருக்கேன், நீங்க தான் யாரு? சிங்கர்ஸ். ட்ரம்பட் வாசிக்கும் போது நம்ம ஹல்லேலூயா பிரைஸ் தி லார்ட் ஏதாவது ஒரு வார்த்தை நம்ம சொல்றோம். இது சிங்கர்ஸ், யூ ஆர் சிங்கர்ஸ். இந்த ரெண்டு கிளவுடும், செய்தியாளனும் செய்தி கேட்கிறவங்களும், இவங்க ரெண்டு மேகங்களா இருக்கிறாங்க. இந்த ரெண்டு மேகங்களும் எப்படி ஆகணும்? ஒன்னா வரணும். நான் ஒரு செய்தி கொடுத்துட்டு இருக்கேன்னு வைங்க, உங்க மனசுல வேற ஒரு செய்தி ஓடிட்டு இருக்குன்னு வைங்க. அப்ப இந்த கிளவுட், இந்த சிங்கர்ஸும் இந்த என்ன செய்தி கொடுக்கிற ரெண்டு மேகம் ஒன்னாக முடியாது, ஒன்னாக முடியாது. சில ஜனங்கள் பார்த்து பாருங்க, இதுல செய்தி கொடுத்துட்டு இருக்கும் போது அப்பதான் முழங்கால் போட்டு ஜெபம் பண்ணி அந்நிய பாஷையில் பேசிக்கிட்டே இருப்பாங்க. தட் இஸ் ராங். செய்தி நடக்கும்போது செய்திக்கு முக்கியத்துவம் கொடுக்கணும். ஜெபம் பண்ணிட்டு உட்கார்ந்துடணும் செய்தி கேட்க. அப்பதான் தீர்க்கதரிசனம் சொல்லுவாங்க, செய்தி கொடுத்துட்டு இருப்பாங்க, அப்பதான் அங்க தீர்க்கதரிசனம் நடக்கும். தட் இஸ் ராங். ரெண்டு மேகமும் ஒன்னா வரமாட்டுக்குன்னு சொல்லி அர்த்தம். ஒரு ட்ரம்பட் வாசிக்கிறவங்க இதான் செய்தியாளன், அடுத்தது சிங்கர்ஸ், நம்ம ஆடியன்ஸ் தான் சிங்கர்ஸ். இவங்க ரெண்டு பேரும் எப்படி வரணுமா? ஒரே சிந்தனை வரும்போது அங்க ஒரு சவுண்ட் வரும், ஒரு கோல் வரும். அந்த கோலுக்கு இன்னொரு வார்த்தை என்ன அப்படின்னா, இன்னொரு மீனிங் என்ன அப்படின்னா, இடி முழக்கம். இன்னைக்கு உங்களுடைய பாடல் எப்படி இருக்குது? நீங்க எங்க இருந்து டியூன் எடுத்துட்டு வர்றீங்க? உங்களுடைய உறவு தேவனோடு கூட எப்படி இருக்குது? சில சிங்கர்ஸ் வந்து நல்லா குடிப்பாங்க பார்த்துடுங்க. நான் பார்த்துருக்கிறேன் நிறைய சிங்கர்ஸை குடிக்கிறத. நிறைய பேர் குடிச்சிட்டு தான் மியூசிக்கே வாசிப்பாங்க. அப்பதான் மியூசிக்கே வரும் அவங்களுக்கு. அப்படிப்பட்டவங்க இருக்கிறாங்க. அந்நியர்களை கூட்டு வந்து மியூசிக் வாசிக்க வைப்பாங்க. அவங்களுக்கு 1000 ரூபாய் கொடுத்து நீங்க வாசிங்க, தபலா வாசிங்க, இந்த கிட்டார் வாசிங்க, இந்த மியூசிக் போடுங்க, எக்காலம் போடுங்க அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. வாய்? அவங்ககிட்ட தேவனுடைய உறவு இருக்கா? அவங்களுக்கும் தேவனுக்கும் சம்பந்தமே இல்லாத ஜனங்களை கூட்டு வந்து மியூசிக் போடுறோமே, வேற மியூசிக் வாசிக்கிறது நம்மகிட்ட ஆளே இல்லையா? தொப்புள் கொடி உறவுள்ள ஒரு மியூசிஷியன் இன்னைக்கு நம்மளுக்கு தேவை. தேவனுடைய சிங்காசனத்தோடு கூட உறவுள்ள ஒரு சிங்கர்ஸ் நம்மளுக்கு இன்னைக்கு தேவை. இன்னைக்கு அப்படிப்பட்ட சிங்கர்ஸ் வந்தாங்கன்னா எப்படி இருக்கும் சிந்திச்சு பாருங்க. அது ஒரு இடி முழக்கம் போல இருக்கும். that will be like thunder. ரெண்டு சவுண்ட் ஒரு சவுண்டா மாறணும். ரெண்டு மேகங்கள் ஒரு மேகமா என்ன செய்யும்? மாறும். அப்படி மாறும்போது, அந்த ரெண்டு மேகம் ஒன்னா மாறும்போது there will be one sound, ஒரு சத்தம் வரும். அதுதான் எக்காலம், அதுதான் இடி முழக்கம். அந்த இடி முழக்கத்தின் சத்தத்தை நீங்க என்ன செய்வீங்க? கேட்பீங்க. ரெண்டு மேகம் சேர்ந்து வரும்போது இடி முழக்கத்தின் சத்தத்தை நீங்க என்ன செய்ய முடியும்? கேட்க முடியும். சிந்திச்சு பாருங்க. இந்த ரெண்டு ட்ரம்பட் அண்ட் சிங்கர்ஸ், ட்ரம்பட்டுடைய டீகோடிங் பார்த்தோம், சிங்கர்ஸ் உடைய டீகோடிங் பார்த்தோம். இந்த ரெண்டு மேகம் ஒன்னா வரும்போது இடி முழக்கம் வரணும். இந்த இடி முழக்கம்னு சொல்லியாச்சுன்னா உங்களுக்கு ஞாபகம் வரணும், கர்த்தர் சொன்னார்ல, யோவானி யாக்கோவையும் பார்த்து சொன்னார், நீங்க இனிமேல் இருந்து இடி முழக்கத்தின் பிள்ளைகள். நம்ம எல்லாம் யாரு? இடி முழக்கத்தின். கர்த்தர் யோவானி யாக்கோபையும் ஏன் இடி முழக்கத்தின் பிள்ளைகள் சொன்னார்? சும்மா சொல்லிட்டாரா? அவங்க பேரை மாத்திட்டு, அப்ப இடி முழக்கத்துக்கு அவங்களுக்கு என்ன இருக்கணும்? சம்பந்தம் இருக்கணும். யாக்கோபு நீங்க பாத்தீங்கன்னா அப்போஸ்தலர் 12ஆம் அதிகாரத்துல யாக்கோபை சிரசேதம் பண்ணியிருந்தான் ஹேரோது. அவன் இடி முழக்கத்தின் பிள்ளைல. அது என்ன எதனால கர்த்தர் இந்த பெயர் வைத்தார்? யாக்கோபு ஏன் மரிக்கணும்? அப்படி அடுத்தப்பல யோவானை தூக்கி பத்மு தீவுல தூக்கி போட்டாங்க. பத்மு தீவுல போய் உட்கார்ந்து இருக்கிறான். அங்க பயங்கரமான கொள்ளைக்காரர்களை தூக்கி போடக்கூடிய இடம். அங்கிருந்து ரிட்டர்ன் வர முடியாது. ஏன்னா அங்க விஷ ஜந்துக்கள் இருக்கும்.
அங்கே அந்த விஷ ஜந்துக்களால் அடிபட்டு அவங்க சாக வேண்டியதுதான். அப்படிப்பட்ட இடத்துல கொண்டு போய் போட்டாங்க யோவான. அந்த இடத்துல அவன் இடிமுழக்கத்தின் சத்தத்தை கேட்டான். ஏன் அவன் இடிமுழக்கத்தின் பையன். He is a son of thunder. He heard the thunder. அவன் இந்த இடிமுழக்கத்தை கேட்டான். பாருங்க, வெளிப்படுத்த விசேஷம் 10ஆம் அதிகாரம் அதுல 1ஆம் வசனத்தை நம்ம வாசிக்கலாம். வாசிங்க. வெளிப்படுத்த விசேஷம் 10ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். பலமுள்ள வேறொரு தூதன் வானத்திலிருந்து இறங்கி வர கண்டேன். மேகம் அவரை சூழ்ந்திருந்தது. அவருடைய சிரசின் மேல் வானவில் இருந்தது. அவருடைய முகம் சூரியனை போலவும். அடுத்தது 2வது. திறக்கப்பட்ட ஒரு சிறு புஸ்தகம் அவன் கையில் இருந்தது. சிங்கம் கர்ச்சிக்கிறது போல மகா சத்தமாய் ஆர்ப்பரித்தான். போதும். பாருங்க, பைபிள் சொல்லுது 7 இடிகளும் சத்தமிட்டு முழங்கின. சத்தமிட்டு முழங்கின என்னதான்? கர்த்தரங்க மகா சத்தமாய் சிங்கத்தை போல கர்ச்சிக்கும் போது அங்க 7 இடி முழக்கம் வந்தது. இதை கேட்டது யாரு? யோவான் கேட்கிறான். 7 இடி முழக்கங்கள், 7 இடி முழக்கங்கள் தங்களுடைய சத்தங்களை முழங்கின. அதை முழங்கும் போது 4ஆம் வசனத்துல சொல்ற பாருங்க, அவ்வேளை இடிகளும் சத்தங்களை முழங்கின போது இவன் எழுத வேண்டும் என்றிருந்த யோவான் அந்த சத்தம், அந்த இடி முழக்க சத்தத்தை கேட்ட உடனே அவன் எழுதணும்ட்டு இருந்தான். அவன் என்ன செய்ய போனா? எழுதணும்ட்டு சொல்லியிருந்தான். அப்ப அதுக்கு அர்த்தம் என்ன? இவனுக்கு இடி முழக்கம் சொன்னது இவனுக்கு என்ன செஞ்சுட்டு புரிஞ்சு போச்சு. யோவானுக்கு புரிஞ்சுட்டு இடி முழக்கம் என்ன ரகசியத்தை சொல்லிச்சு அப்படின்னு சொல்லி, இந்த இடி முழக்கத்தின் ரகசியத்தை அறிந்து கொள்ளும்படி யோவானுடைய காதுகளை கர்த்தர் திறந்துட்டார். இந்த இடி முழக்கம், அந்த பேசின சத்தத்தை இவன் புரிந்து கொண்டான். ஏன்னா இடி முழக்கத்தின் பிள்ளை, இடி முழக்கம் சொன்னது அவனுக்கு அறிஞ்சு கொண்டான். இந்த இடி முழக்கம் என்ன மொழியில பேசியிருக்கோம் சிந்திச்சு பாருங்க. யோவானுக்கு என்ன மொழி தெரியுமோ அந்த மொழியில தான் பேசியிருக்கோம். அது எபிரேய மொழியில தான் என்ன செஞ்சிருக்கோம்? பேசியிருக்கோம். அப்படியானால் இந்த கடைசி நாள்ல ஏன் இந்த எபிரேய மொழி வருது அப்படின்னா, ஏதோ ஒரு ரகசியம் இதுல என்ன செய்து இருக்குது. நம்ம ஒரு சில காரியங்களை அறிந்து கொள்ளும்படி இந்த எபிரேய மொழியை கர்த்தர் கொண்டு வந்திருக்கிறார். யோவான் அந்த கேட்ட உடனே அவன் எழுத வேண்டும் என்று இருந்தான். அப்பொழுது 7 இடிகளும் சொன்னவைகளை நீ எழுதாமல் முத்திரை போடு என்று வானத்திலிருந்து ஒரு சத்தம் உண்டாக கேட்டேன். அவன் எழுதணும் இருக்கும்போது கர்த்தர் சொன்னாரு, நீ எழுதாதப்பா, அதை முத்திரை போட்டுரு. எழுதவே இல்லை. அப்புறம் எப்படி முத்திரை போட முடியும்? அதுக்கு அர்த்தம் என்ன? ஆல்ரெடி அது பைபிள்ல இருக்கு, நீ எழுத வேண்டாம், ஆல்ரெடி இருக்கு, நீ முத்திரை போட்டு அதை வெளிப்படுத்த வேண்டாம், அது ரகசியமாவே இருக்கட்டும். அன்னைக்கு அது ரகசியமா இருந்ததுன்னா இன்னைக்கு அது வெளிப்பட வேண்டும். யெகோஷுவாவுடைய வருகை நேரத்தில் ஒரு கூட்ட ஜனங்கள் இடி முழக்கத்தின் பிள்ளைகள் இந்த உலகத்தில் இருப்பாங்க. அவங்க அந்த இடியினுடைய சத்தத்தை அறிந்து கொள்வாங்க, அந்த ரகசியத்தை அவங்க அறிந்து கொள்வார்கள். 2 பேருடைய சத்தம் ஒன்னாகணும். 2 மேகங்கள் ஒன்னாகிச்சு அப்படின்னா அங்க ஒரு சவுண்ட் எழும்பும், அங்க ஒரு தண்டரிங் என்ன செய்யும் நடக்கும். 1 சாமுவேல் 7ஆம் அதிகாரத்தில் பார்த்தீங்கன்னா அதுல சாமுவேல் குறித்து எழுதியிருக்குது. சாமுவேல் அந்த நேரத்துக்கு கொடுக்கப்பட்ட ஒரு ஊழியக்காரன், ஒரு தேவனுடைய தாசன், தேவனுடைய தீர்க்கதரிசி. இவர் அந்த ஜனங்களை பார்த்து சொல்றார், எல்லாரும் தங்களை பரிசுத்தமாக்கி கொள்ளுங்கள், உங்க வீட்டில் இருக்க விக்கிரத்தில் தூரதிக்கு போட்டு உங்களை பரிசுத்தமாக்குங்கள் அப்படின்னு சொல்லி ஒரு நாள் உபவாசத்தில் எல்லாரையும் கூப்பிட்டான். மிஸ்பால எல்லா ஜனங்களும், இஸ்ரவேல் ஜனங்கள் மிஸ்பால கூடிட்டாங்க. எல்லாரும் விக்கிரத்தை தூரதிக்கு போட்டு எல்லாரும் தன்னை பரிசுத்தமாக்க ஆக்குறதுக்கு தன்னை ஒப்பு கொடுத்தார்கள். சாமுவேல் அங்க பலி கொடுக்கிறதுக்கு ரெடியா இருக்கிறான். ஜனங்கள் அங்க நின்றுட்டு இருக்கிறாங்க. சாமுவேல் இந்த இடத்துல யாரு? ட்ரம்பட் வாசிக்கிறவன். ஜனங்கள் யாரு? அவங்க தான் சிங்கர்ஸ். இப்ப 2 மேகமும் ஒன்னாகுது. 2 மேகங்கள் இப்ப ஒன்னாக போகுது. ஒன்னு சாமுவேல் தீர்க்கதரிசி, இன்னொன்னு அந்த ஜனங்கள்.
ஜனங்கள் கூக்குரலிட்டாங்க, சாமுவேலே எங்களுக்காக விண்ணப்பம் பண்ணிக்கொண்டே இரும், எங்களுக்காக கர்த்தரிடத்தில் விண்ணப்பம் பண்ணிக்கொண்டே இரும். 2 மேகமும் ஒன்றாகுது. சாமுவேல் மேல ஜனங்களுக்கு நம்பிக்கை வர ஆரம்பிச்சது. சாமுவேல் யார்? தேவனால் அனுப்பப்பட்ட ஒரு தீர்க்கதரிசி, ஒரு மெய்ப்பன். இந்த மெய்ப்பனுக்கும் கர்த்தருடைய ஜனங்களுக்கும் இடையில விசுவாச பந்தம் நடக்குது. 2 பேருக்குள்ள ஒரு விசுவாச ஐக்கியம் நடக்குது. இந்த ஐக்கியத்தின் நேரத்தில் அவன் பலி கொடுத்து கொண்டு இருக்கும் போது பெலிஸ்தீ ஜனங்கள் புரிந்து கொண்டாங்க, இப்போ மிஸ்பால எல்லாரும் ஒன்று சேர்ந்துட்டாங்கப்பா, நம்ம போய் இப்போ எல்லா ஜனங்களும் அழிச்சு போட்டுடலாம். பெலிஸ்தீ ஜனங்கள் அவங்க யுத்தத்துக்கு திரண்டு வரும்போது கர்த்தர் இந்த 2 மேகமும் ஒன்னாக ஆக ஆக இடி முழக்கம் உண்டாச்சு. சாமுவேல் என்கிற தீர்க்கதரிசி இவர் ஒரு மேகம், ஜனங்கள் அடுத்த மேகம். இந்த 2 மேகமும் விசுவாசத்தில் இணைக்கப்படும் போது அங்க இடி முழக்கம் உண்டாச்சு. இந்த இடி யார் மேல விழுந்துச்சு தெரியுமா? பெலிஸ்தீ ஜனங்கள் மேல விழுந்தது. பாருங்க, எந்த இடி பெலிஸ்தீ ஜனங்களை முறியடிச்சதோ அதே இடி முழக்கம் இஸ்ரவேல் ஜனங்களை காப்பாத்திட்டு. இடி முழக்கம் எப்போ வரும் அப்படின்னா 2 மேகங்கள் ஒன்றாக வேண்டி இருக்குது. 2 மேகங்கள் ஒன்றாகணும். அப்போ அங்க இடி முழக்கத்தின் சத்தத்தை நம்ம என்ன செய்ய முடியும்? கேட்க முடியும். இது வெறும் மியூசிக் வாசிக்கிறவங்களுக்கும் பாடலுக்கும் மட்டும் உள்ள சம்பந்தம் அல்ல, இது செய்தி கொடுக்கிறவர்களுக்கும் செய்தியை கேட்கிறவர்களுக்குள்ள உள்ள ஒரு சம்பந்தம். அந்த 2 பேருடைய ஐக்கியம் வரும்போது அங்க இடி முழக்கத்தை நம்ம என்ன செய்ய முடியும்? காண முடியும். நம்மளுடைய உறவு எப்படி இருக்குன்னு சிந்திச்சு பாருங்க. தேவனுடைய வார்த்தையோடு நம்மளுடைய உறவு, நம்ம கர்த்தருக்குள்ள அப்படிப்பட்ட ஒரு உறவுக்குள்ள வரணும். தொப்புள் கொடி உறவு. ஒரு தாயும் குழந்தைக்கும் இடையில எப்படி தொப்புள் கொடி உறவு இருக்குதோ, குழந்தை பிறக்கிறதுக்கு முன்னாடி தான் தொப்புள் கொடி உறவு, குழந்தை பிறகு தொப்புள் கொடியை கட் பண்ணி விட்டுருவாங்க. வயிற்றில் இருக்கும்போது அது தொப்புள் கொடி உறவு. அந்த குழந்தைக்கு ஆகாரம் தொப்புள் கொடி மூலமா தான் வருது. ஒரு தாயினுடைய ரத்தமே அதுக்கு ஆகாரமா கொடுக்கப்படுது. அந்த தாய் அந்த குழந்தைய பத்திரமா அந்த வயிற்றுக்குள்ள பாதுகாக்கிறா. கர்த்தர் நம்மளை அப்படியாக பாதுகாக்கிறார். ஒரு தொப்புள் கோடி உறவு உங்களுக்கு வந்துட்டு அப்படின்னா கர்த்தர் உங்களை பாதுகாப்பார். எந்த தீங்கும் உங்களை தொழாதபடி கர்த்தர் உங்களை பாதுகாப்பார். உங்களுக்கு உணவு கர்த்தருடைய ரத்தத்திலிருந்து வரும். அந்த தொப்புள் கொடி மூலமா உங்களுக்கு சகல ஆசீர்வாதத்தையும் கர்த்தர் தருவார். சிந்திச்சு பாருங்க, இன்னைக்கு நம்மளுடைய உறவு எப்படி இருக்குது? 2 மேகங்கள் ஒன்றாகும் போது அங்க ஒரு இடி முழக்கம் வரும், அங்க ஒரு கோல் வரும். உங்களுக்கு ஞாபகம் இருக்கும் செருபாபேலை பற்றி. செருபாபேல் பற்றி கர்த்தர் சொல்லும் போது, பெரிய பர்வதமே நீ எம்மாத்திரம், செருபாபேலுக்கு முன்பாக சமபூமியாவாய், அவன் தலைக்கல்லை கொண்டு வருவான், அதற்கு கிருபி உண்டாவதாக என்று ஜனங்கள் என்ன செய்வாங்களாம்? ஆர்ப்பரிப்பார்கள். ஜக்கரியா 4ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம் 8ஆம் வசனத்தில் அப்படி சொல்லப்படுது. ஜக்கரியா, இந்த செருபாபேல் யாரு? அவர் ஒரு மேகம். ஆர்ப்பரிக்கிற ஜனங்கள் யாரு? அது அடுத்த மேகம். இந்த 2 மேகம் தலைக்கல்லை கொண்டு வரும்போது, இவங்க ஆர்ப்பரிக்கும் போது 2 மேகம் இணைக்கப்படும் போது அங்க ஆசீர்வாதத்தை பார்க்க முடியும். அங்க கர்த்தர் சொல்றார், பெரிய பர்வதமே நீ எம்மாத்திரம் அப்படின்னு சொல்லிட்டாரு. 2 மேகம் இறங்கும் போது, இணையும் போது அங்க கர்த்தர் பெரிய அற்புதத்தை செய்து காமிப்பார். மியூசிக்ங்கிறது சாதாரணமான காரியம் அல்ல. மியூசிக்கும் சிங்கர்ஸ் 2 பேரும் இணைக்கப்படணும். 2 பேரும் ஒரு மனதோடு இணைக்கப்படணும். இன்னைக்கு நம்ம அப்படி இணைக்கப்பட்டிருக்கோமா? சிந்திச்சு பாருங்க. இன்னைக்கு நம்ம மத்தியில் எத்தனையோ மியூசிஷியன் இருக்கிறாங்க, எத்தனையோ சிங்கர்ஸ் இருக்கிறாங்க, டேலண்ட் இருக்குது. நல்ல கர்த்தர் கிஃப்ட் கொடுத்திருக்கார், நல்ல குரல் கொடுத்திருக்கிறார், கிஃப்டா சிங்கர்ஸ் அவர் பாடக்கூடிய கிஃப்டை கொடுத்திருக்கிறார். இந்த பாடல்கள் எப்படிப்பட்ட உறவு தேவனோடு வைத்திருக்கிறீங்க? தேவனுடைய சமூகத்தில் போய் நின்று நீங்க பாடும்போது உங்களுக்கு தேவனுக்கு இடையில எப்படிப்பட்ட உறவு இருக்கு சிந்திச்சு பாருங்க. அந்த உறவு நமக்குள்ள இல்லை அப்படின்னா நம்ம இழக்கப்பட்டவர்களாக என்ன செய்யப்படுவோம்? நம்ம காணப்படுவோம். 2 பேரும் ட்ரம்பட் வாசிக்கிறவங்க, அடுத்த சிங்கர்ஸ், 2 பேருடைய உறவு என்ன செய்யணும்? காணப்படணும். பாருங்க, இந்த சவுண்ட் வரும்போது பாருங்க, வேதம் சொல்லுது. இந்த மியூசிக்கை பற்றி இன்னும் நம்ம பார்க்கலாம். மியூசிக்ல நான் உங்களுக்கு சொன்னேன், ராக் அண்ட் ரோல் மியூசிக்கை நீங்க கேட்கும்போது கேட்கவே கூடாது முதல்ல. ஏன்னா அதை ரிவர்ஸா பிளே பண்ணி பார்த்துருக்குறாங்க. ரிவர்ஸா பிளே பண்ணி பார்க்கும்போது அதுல பிசாசனுடைய குரல் இருந்துச்சு. பிசாசனுடைய குரல் என்ன?
அந்த ராக் அண்ட் ரோல் மியூசிக் என்ன தேவன் கொடுத்த மியூசிக்கா, பிசாசு கொடுத்த மியூசிக்? அப்போ அதில் பிசாசுனுடைய குரல் தான் இருக்கும். நிறைய பேர் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, என்கிட்ட ஒரு சிலவங்க சொல்லியிருக்காங்க, நான் ஒரு ஒரு பாஸ்டர் வந்து தேட்டர்லேருந்து வெளியே வந்தார். அவர்கிட்ட கேட்டிருக்கிறாங்க, என்ன பாஸ்டர் நீங்கள் தேட்டர்லேருந்து வெளியே வரீங்களா? அவர் சொல்லியிருக்க, இல்லைப்பா இந்த தேட்டரில் இருக்கும்போது தான் எனக்கு நிறைய வெளிப்பாடுகள் வரும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. எங்க படங்களை பார்க்கும்போது படத்தை பார்க்க பார்க்க வெளிப்பாடு அவங்களுக்கு வருதான். ஒருத்தர் பைபிள் வாசிச்சுட்டு சிகரெட் அடிச்சுக்கிட்டு அப்படி யாரும் பார்க்குறாங்கங்கிற எண்ணம் இல்லாமல் சிகரெட்டை ஊதிக்கிட்டே பைபிள் வாசிக்கிட்டு இருக்கிறாரு. ஒரு கையில் பைபிள், இன்னொரு கையில் சிகரெட்டு. அப்படி ரொம்ப தீவிரமாக சிகரெட்டை ஊதிக்கிட்டே படிச்சுட்டு இருக்கிறாரு. அப்போ ஒருத்தர்கிட்ட, என்ன பிரதர் கையில் சிகரெட்டு கையில் பைபிள்? இல்லைப்பா, அது அப்போதான் வெளிப்பாடு கிடைக்கும் பார்த்துக்க. ஜனங்களுக்கு வெளிப்பாடு எப்படி வரும்ட்டே அவங்களுக்கு தெரியலை, எது வெளிப்பாடுன்ட்டே அவங்களுக்கு தெரியலை. என்கிட்ட ஒரு பாஸ்டர் என்கிட்ட சொன்னாங்க, பாஸ்டர் நான் உங்களுக்கு ஒரு வெளிப்பாடு சொல்லட்டுமான்னு கேட்டாங்க. என்ன சொல்லுங்க அப்படின்னு சொன்னேன். நானும் ரொம்ப கவனமாக கவனிச்சுக்கிட்டு இருந்தேன், என்ன புதுசாக ஒரு வெளிப்பாடு சொல்ல போகிறார் போல அப்படின்ட்டு. நோவா காலத்தில் கர்த்தர் பேழைய இந்த நோவா காலத்தில் தண்ணினால் அழிச்சார்ல அப்படின்னு சொன்னார். ஆமாம் அழிச்சாரு. அடுத்தாப்புல என்ன ஏதோ புதுசாக சொல்ல போகிறாருன்னு நினச்சா, அந்த அழிவு நடக்கும்போது கதவெல்லாம் தட்டிட்டு இருந்தாங்கல்ல, அது எல்லாருமே நோவாடி சொந்தக்காரங்க தான் அப்படின்னு சொன்னார். இது வெளிப்பாடா? இது வெளிப்பாடு. வெளிப்பாடுன்னா என்னன்னே தெரியல. வெளிப்பாடு வந்து கர்த்தரை பற்றி சொல்ற காரியம் தான் வெளிப்பாடு. அவரோடு கூட இருக்கக்கூடிய உறவை பற்றி சொல்றதுதான் வெளிப்பாடு. அந்த காரியங்கள் இல்லை அப்படின்னா வெளிப்பாடு அவங்களுக்கு இல்லை அப்படின்னு சொல்லி அர்த்தம். நிறைய பேர் அப்படிதான் திங்க் பண்ணிட்டு இருக்கிறாங்க, வெளிப்பாடு எனக்கு அப்படி கிடைக்கும். சிலவங்க என்ன செய்வாங்க அப்படின்னா, மற்ற மியூசிக்கெல்லாம் கேட்பாங்க. என்ன மியூசிக்கு? ஃபிலிம் மியூசிக்கு கேட்பாங்க. அப்போதான் நல்ல டியூன் வருமா, நல்ல பெரிய நல்ல மியூசிக் கேட்டால் இவங்களுக்கு என்ன வரும்? டியூன் வரும். நிறைய நான் கிறிஸ்டியன் மியூசிக்ஸ் எல்லாம் கேட்டதா இவங்களுக்கு என்ன அந்த என்ன ஒரு பாடலை எழுதணுங்கிற ஒரு உணர்வு வருமா? இந்த உணர்வோடு இந்த வர எழுதக்கூடாது. உங்களுடைய தொப்புள் கொடி உறவு சிங்காசனத்தோடு கூட இருக்கணும். யெகோஷுவாவோடு அந்த தொப்புள் கொடி உறவு இருக்குமானால் அங்கிருந்து டியூன் வரட்டும். கர்த்தர் டியூன் கொடுக்க மாட்டாரா? புது புது டியூனு. இதுவரைக்கும் உலகத்தில் பாடாத டியூனை கர்த்தர் தருவார். யாருமே கேட்காத ஒரு பாடலை கர்த்தர் தருவார். தேவன்கிட்ட நிறைய பொக்கிஷம் இருக்குது, நிறைய டியூன் இருக்குது. இன்னைக்கு உலகத்தில் நீங்க பாத்தீங்கன்னா எல்லாம் ஒரு டியூன் வச்சு இன்னொரு டியூன் காப்பி அடிச்சுதான் என்ன செய்யுது வந்துட்டு இருக்குது. ஆனா ஒரு சிங்கர் நம்மளுக்கு தேவை. we need a singer. அந்த சிங்கருடைய உறவு எப்படி இருக்கும்னா, அவங்களுக்கும் தேவனுக்கு இடையில ஒரு தொப்புள் கொடி உறவு என்ன செய்யும் காணப்படும். அப்படிப்பட்ட ஒரு பாடகர்கள் இன்னைக்கு நம்மளுக்கு தேவை. அப்படிப்பட்ட பாடல்கள் இருந்தா நீங்களும் அந்த உறவுக்குள்ள என்ன செஞ்சிருவீங்க? போயிருவீங்க. அந்த தொப்புள் கொடி உறவு இன்னைக்கு நம்மளுக்கு அவசியமா இருக்குது. பாருங்க, வேதம் சொல்லுது இங்க இந்த மியூசிக்கை பற்றி இன்னொரு சில பார்க்கலாம். பாருங்க, மியூசிக் வந்து ஒரு அருமையான ஒரு கிஃப்ட். சாங் என்று சொன்னாலே, சாங்குக்கு எபிரேய மொழியில் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா ஷிர் அப்படின்னு சொல்லுவாங்க. ஷிர் ஷிர் அப்படின்னா சாங், பாடல். இதுல ஹீப்ரு எழுதும் போது முதல்ல ஷின் வரும், அதுக்கு பிறகு யோத் வரும், அதுக்கு பிறகு ரேஷ் வரும். இந்த 3 எழுத்து சேரும் போது இதுதான் ஷீர். ஷீர், ஷீரா அப்படின்னு சொல்லி வரும். இதுல இந்த முதல் 2 எழுத்து எடுத்தீங்கன்னா இதுதான் ஷீ. ஷீ அப்படின்னா கிஃப்ட்னு சொல்லி அர்த்தம். பரிசு, கிஃப்ட். இந்த பாடல் யார் கொடுக்கிற கிஃப்ட்? ரேஷ், தலை. நமக்கு தலை யாரு? யெகோஷுவா தான் நம்மளுக்கு தலையா இருக்கிறார். அவர் கொடுக்கிற கிஃப்ட் தான் என்னது? சாங், பாடல் அப்படின்னு சொல்லி வரும்போது அது யாரு கொடுக்கிற கிஃப்ட் அப்படின்னா அது யெகோஷுவா கொடுக்கிற கிஃப்ட். தலை கொடுக்கக்கூடிய ஒரு கிஃப்ட். 2 விதமான தலை இருக்கிறாங்க. நமக்கு தலை யெகோஷுவா, ஆனா அந்நியர்களுக்கு தலை பிசாசு. நீங்கள் உங்கள் பிதாவாகிய பிசாசினால் உண்டானவர்கள் சொல்லி கர்த்தர் சொன்னார்ல. அவன் ஆதி முதற்கொண்டு மனுஷ கொலைபாதகர்களா இருக்கிறான். அவனிடத்தில் உண்மை இல்லாதனால அவன் ஆரம்பத்திலிருந்து யார் தான்? பொய்யன் தான். அவங்களுக்கு அவன் தலை.
ஆனா நமக்கு யார் தல? யெகோஷுவா தான் நம்மளுக்கு யார் தல? சோ இந்த கிஃப்ட்னு வரும்போது, இந்த பாடல் சொல்லி வரும்போது 2 பேர் பாடல் கொடுக்குறாங்க. ஒன்னு யெகோஷுவாவும் பாடலை கொடுக்கிறார், இன்னொன்னு பிசாசும் என்ன செய்யறான்? பாடலை கொடுக்கிறான். அவனுடைய ஜனங்களுக்கு அவன் பாடல் கொடுக்கிறான், தேவனுடைய ஜனங்களுக்கு தேவன் என்ன செய்யறார்? பாடலை கொடுக்கிறார். இந்த ஷீர் அப்படிங்கிற இந்த வார்த்தை எவ்வளவு முக்கியமா பாருங்க. இந்த ஷீர் அப்படிங்கிறது பாடல், சாங், தேவன் கொடுக்கிற ஒரு கிஃப்ட். இந்த கிஃப்டை நம்ம உதாசீனம் பண்ணக்கூடாது. இன்னைக்கு தேவனிடத்தில் இந்த கிஃப்டை பெறுறோம் அப்படின்னு சொல்லிட்டு வேற எங்க இருந்தும் கிஃப்டை பெற்றாம நிறைய பேருடைய பாடல் அப்படிதான் இருக்குது. பார்த்தீங்கன்னா சினிமா டியூன் மாதிரியே இருக்கும், சினிமா டியூனே தான் போட்டிருப்பாங்க. அவன் டியூன் நம்மளுக்கு எதுக்கு? தேவன் நம்மளுக்கு புதுசா டியூன் தரமாட்டாரு? கண்டிப்பாக அவர் தருவார். தேவனால் கூடாத காரியம் ஒன்றுமே இல்லை. இந்த மியூசிக்ல இத்தனை காரியங்கள் இருக்குது. ஒரு மியூசிக் ட்ரம்பெட் வாசிக்கிறவங்களும், அடுத்தது சிங்கர்ஸ், இந்த 2 மேகமும் இணையும் போது அங்க ஒரு சவுண்ட் எழுப்பப்படும். அங்க ஒரு சவுண்ட். இப்ப மியூசிக் வாசிக்கும் போது நிறைய பேருக்கு கிஃப்ட் இருக்கும். பைபிள் அப்படி கிஃப்ட் இருக்குது, நம்மளுக்கு தெரிஞ்ச கிஃப்ட் தான். தாவீது வீணை வாசிக்கும் போது சவுலுக்கு இருந்த அசுத்தாவி என்ன செஞ்சுட்டு விலகிட்டு, இன்னைக்கும் மியூசிக் வாசிக்கும் போது பிசாசு என்ன செய்யும்? ஓடும். அப்படிப்பட்ட கிஃப்ட் கர்த்தர் கொடுத்து வச்சிருக்கிறார். பாடுனா போதும், வீணை வாசித்தா போதும், மியூசிக் வாசித்தா போதும், கர்த்தர் கிரியை செய்வார். அப்படிப்பட்ட கிஃப்ட் கர்த்தர் கொடுத்திருக்கிறார். மியூசிக்ல அப்படிப்பட்ட கிஃப்ட் இருக்குது. பாருங்க, 1 சாமுவேல் 18ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்தை வாசிக்கலாம். 1 சாமுவேல் 18ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம். மறுநாளிலே தேவனால் விடப்பட்ட பொல்லாத ஆவி சவுலின் மேல் இறங்கிட்டு அவன் வீட்டுக்குள்ளே தீர்க்க தரிசனம் சொல்லிக் கொண்டிருந்தான். பிசாசு வீட்டுக்குள்ள என்ன செஞ்சிட்டு இருக்குது? தீர்க்க தரிசனம் சொல்லிட்டு இருக்குது. அப்பொழுது தாவீது தினந்தோறும் செய்கிறபடி தன் கையினால் சுரமண்டலத்தை வாசித்துக் கொண்டிருந்தான். அவன் கையினால சுரமண்டலத்தை வாசித்துக் கொண்டிருக்கிறான். சவுலின் கையிலே ஈட்டி இருந்தது. இந்த தாவீது அவன் வீணை, அவன் சுரமண்டலத்தை வாசிக்கும் போது சவுலுக்குள்ள இருந்த அசுத்தாவி என்ன செஞ்சுட்டான்? இது தினந்தோறும் செஞ்சுக்கிட்டு இருக்கிறான். எப்பெல்லாம் சவுலுக்குள்ள ஆவி இறங்குதோ அன்னைக்கு மியூசிக் எடுத்துட்டு இவர் இந்த சுரமண்டலத்தை எடுத்து இவர் என்ன செய்றாரு? வாசிக்கிறார். இந்த மியூசிக் வாசிக்கும் போது அசுத்தாவிகள் என்ன செய்யும்? விலகும். அசுத்தாவி என்ன செய்யணும்? விலகும். பார்த்துடுங்க, இன்னும் நிறைய இருக்குது. மியூசிக் வாசிக்கும் போது கர்த்தருடைய கரம் வந்து இறங்கும். பாருங்க, 2 ராஜாக்கள் 3ஆம் அதிகாரம் 15ஆம் வசனத்தை வாசிங்க. 2 ராஜாக்கள் 3:15. இப்போதும் ஒரு சுரமண்டல வாத்தியக்காரனை என்னிடத்தில் கொண்டு வாருங்கள் சொல்லி சொன்னது யாரு? எலிஷா தீர்க்கதரிசி சொல்றார். சுரமண்டல வாத்தியக்காரன் வந்து வாசித்த போது, அவன் அந்த சுரமண்டலத்தை வாசிக்கும் போது கர்த்தருடைய கரம் அவன் மேல் இறங்கி, எலிஷாவின் மேல் இறங்கி, அவன் கர்த்தர் உரைக்கிறது என்னவென்றால், போதும் பாருங்க, பைபிள் சொல்லுது கர்த்தருடைய கரம் எலிஷா மேல இறங்கின உடனே அடுத்தப்பல அங்க இருந்து வார்த்தை புறப்பட்டு வருது. கர்த்தர் உரைக்கிறதாவது இந்த பள்ளத்தாக்கிலே. போதும், தேவன் அவன்கிட்ட இருந்து பேசுறார். கர்த்தருடைய கரம் ஒரு சுரமண்டலத்தை எடுத்து வாசிக்கும் போது கர்த்தருடைய கரம் எலிஷா தீர்க்கதரிசி மேல வந்து இறங்கிச்சு. சுரமண்டலத்தை வாசித்தா, மியூசிக் வாசித்தா பிசாசு ஓடும். மியூசிக் வாசித்தா கர்த்தருடைய கரமும் என்ன செய்யும்? இறங்கும். ஆனா உறவு எப்படி இருக்கணுமா? தொப்புள் கொடி உறவு என்ன செய்யணும்? இருக்கணும். தாவீதுடைய உறவு எப்படி இருந்திருக்கும் சிந்திச்சு பாருங்க. சங்கீதங்கள் தான் 150 சங்கீதத்தை கர்த்தர் உள்ள வச்சிருக்கிறாரு. அது தாவீது எழுதின சங்கீதம் இருக்கு, இன்னும் நிறைய பேர் எழுதின சங்கீதம் உள்ள இருக்குது. ஆனா சங்கீதத்துல பிரியப்படுகிற தேவன் அவர் மகிமைப்படுறார். இந்த 150 சங்கீதமும் இதை கொடுத்தது யாரு? இந்த லிரிக்ஸை கொடுத்தது யாரு? இந்த மியூசிக்கை கொடுத்தது யாரு? சிங்காசனத்தில் வீற்றிருக்கிற தேவாதி தேவன். இவன் வேற எந்த மியூசிக்கும் கண்டு அவன் திரும்ப மியூசிக் எழுதல,
வேற எந்த லிரிக்ஸையும் வச்சு காப்பி பண்ணி லிரிக்ஸ் எழுதல, தேவனுடைய வார்த்தை வைத்து எழுதினார்கள் லிரிக்ஸ் எல்லாம். சிந்திச்சு பாருங்க, இன்னைக்கு நம்ம எப்படி என்ன செஞ்சுக்கிட்டு இருக்கிறோம்? கர்த்தர் பெரியவர், அவரால் கூடாத காரியம் ஒன்றுமில்லை. சுரமண்டலத்தை வாசிக்கும் போது பிசாசு ஓடுது. சுரமண்டலத்தை வாசிக்கும் போது கர்த்தருடைய கரம் இறங்கின உடனே அவன் கர்த்தர் உரைக்கதாவதுன்னு சொல்ல ஆரம்பித்தான். கர்த்தருடைய வார்த்தை அவனுக்குள்ள இருந்து புறப்பட ஆரம்பிச்சது. மூணாவது நீங்க பாத்தீங்கன்னா பாருங்க, 1 நாளாகமம் 25ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்தை வாசிக்கலாம். 1 நாளாகமம் 25ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம். கர்த்தரை போற்றி துதித்து தீர்க்கதரிசனம் சொல்லுகிற தங்கள் தகப்பனாகிய ஏதூதின் வாத்தியத்திலே சுரமண்டலங்களை வாசிக்க ஏதூதனின் குமாரனாகிய கெதலியா, சேரி, ஏசாயா, அர்சியா, மத்தித்தியா என்னும் 6 பேரும் கொம்பை தொனிக்க பண்ண தேவ விஷயத்தில் ராஜாவுக்கு ஞான திருஷ்டியுள்ள புருஷனாகிய ஏமானின் குமாரனான புக்கியா, மக்தனியா 25:3 கர்த்தரை போற்றி துதித்து தீர்க்கதரிசனம் சொல்லுகிற தங்கள் தகப்பனாகிய ஏதூத்தின் வசத்திலே சுரமண்டலங்களை வாசிக்க. இந்த இவங்க ஏதூத்தினுடைய பிள்ளைகள் என்ன செய்தாங்கன்னா சுரமண்டலத்தை வாசிக்க தீர்க்கதரிசனம் சொன்னார்கள். இன்னும் அதுல நிறைய காரியங்கள் இருக்குது. அந்த எதுத்தூன் அப்படிங்கிற ஒருத்தருக்கு 6 பிள்ளைகள் இருக்கிறாங்க. அந்த 6 பிள்ளைகளும் சுரமண்டலத்தை வாசித்து இருக்குதா? வாசிங்க. அது எத்தனாவது? கெதலியா, மத்தித்தியா என்னும் 6 பேர் இவங்க சுரமண்டலத்தை வாசிக்கிறவங்க. இந்த 6 பேரும் தீர்க்க தரிசனம் உரைக்கிறவர்களாக இருந்தார்கள். 6 குமார்களும் மியூசிக் வாசிக்கும் போது என்ன பேசுனாங்க? தீர்க்க தரிசனம் உரைத்தார்கள். இன்னைக்கு பாட்டு பாட்டுனா என்ன சொல்றாங்க? தீர்க்க தரிசனம் வர மாட்டேங்குது. அந்நிய பாஷை தான் என்ன செய்யுது? வருது. அந்நிய பாஷை தனியா இருக்கும் போது பேசிக்கிடணும். பவுல் தெளிவா சொல்றார், அது தனிப்பட்ட முறையில பக்தி விருத்தி ஏகுவாக கர்த்தர் அந்த வரத்தை என்ன செய்தா கொடுத்திருக்கிறார். சபை பக்தி விருத்தி வளரணும் அப்படின்னா அவங்களுக்கு தீர்க்க தரிசனம் தேவை. அன்னைக்கு ஜனங்கள் சுரமண்டலத்தை வாசிக்கும் போது அங்க பாடல் பாடும் போது தீர்க்க தரிசனம் உரைத்தார்கள். அவங்க எல்லாரும் என்ன செஞ்சாங்க? தீர்க்க தரிசனம் உரைத்தார்கள். ஆனா இன்னைக்கு எப்படிப்பட்ட காரியம் இருக்கு சிந்திச்சு பாருங்க. இன்னைக்கு தீர்க்க தரிசனம் எங்க? பாடிட்டு இருக்கும் போது அந்நிய பாஷை தான் பேசுறாங்க. அதுவும் சொன்னதே தான் என்ன செய்வாங்க? சொல்லுவாங்க. மீண்டும் மீண்டும் ஒரே பாஷையை ரிப்பீட் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. பாடல் பாடும்போது தீர்க்க தரிசனங்கள் வந்தது. அப்ப எப்படிப்பட்ட உறவு கர்த்தரோடு வைத்திருந்தார்கள்? வேதத்துல பிலிப் என்கிறவனுக்கு 4 குமாரத்திகள். 4 பேரும் எப்படிப்பட்டவங்களா இருந்தாங்க? தீர்க்க தரிசனம் உரைக்கிறவர்களா இருந்தாங்க. அப்ப அந்த குடும்பமே தேவனோடு எப்படி உறவுல இருந்தாங்க அப்படின்னா ஒரு அருமையான உறவு. அப்படிப்பட்ட உறவு இன்னைக்கு நம்ம குடும்பங்களுக்கு தேவை. அப்படிப்பட்ட உறவு ஒவ்வொரு மியூசிஷியனுக்கு தேவை. அப்படிப்பட்ட உறவு ஒவ்வொரு சிங்கர்ஸ்க்கு தேவை. அப்படிப்பட்ட உறவு ஒவ்வொரு செய்தியாளனுக்கு தேவை. அப்படிப்பட்ட உறவு ஒவ்வொரு செய்தி கேட்கிறவங்களுக்கு தேவை. நம்ம சாதாரண சும்மா செய்தி கேட்டு அப்படி விட்டுறோம். செய்தி ரொம்ப முக்கியம். அது எதுக்கு அப்படின்னா நம்ம அவரோடு உறவுல இன்னும் அதிகமா நெருக்கமாக போகணும் அப்படிங்கிறதுக்காக. இன்னைக்கு இந்த 2 விதமான மேகங்கள், ஒன்னு ட்ரம்பட் வாசிக்கிறவங்க, இன்னொன்னு இந்த சிங்கர்ஸ். இந்த 2 மேகமும் ஒன்னாகி ஒரே இடி முழக்கத்தை என்ன செய்யணும்? கொண்டு வரணும். ஒரே சவுண்டை என்ன செய்யணும்? எழுப்பணும். இந்த காரியம் நடந்துச்சு. பெந்தேகோஸ்து அன்னைக்கு நடந்து பாருங்க. வாசிங்க அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தை வாசிங்க. அப்போஸ்தலர் 2:1. பெந்தேகோஸ்தே என்னும் நாள் வந்தபோது அவர்கள் எல்லாரும் ஒருமனப்பட்டு ஓரிடத்திலே வந்திருந்தார்கள். 120 பேரும் ஒரு இடத்துல ஒருமனப்பட்டாங்களாம். 120 பேர் மனசு ஒன்னாயிட்டு. எப்படி சாத்தியம்? 10 பேர் இருந்தாலே ஒன்னாறது ரொம்ப கஷ்டம். ஜபிக்க வேண்டிய கர்த்தாவே
எங்க மனசை ஒண்ணாக்கி தாங்கப்பா அப்படின்னு சொல்லி கதற வேண்டி இருக்குது. ஆனா அங்க 120 பேருடைய மனசும் ஒரே சிந்தனையா என்ன செஞ்சது? மாறிச்சு. ஒரு இடத்துல ஏக சிந்தையாக காணப்பட்டார்கள். அப்பொழுது பலத்த காற்று அடிக்கிற இடி முழக்கம் போல, பலத்த காற்று அடிக்கிற இடி முழக்கம் போல வானத்திலிருந்து சடிதியாய் ஒரு முழக்கம் உண்டாகி, அது இடி முழக்கம் கொடுத்திருக்கு. அப்பொழுது பலத்த காற்று அடிக்கிற முழக்கம் போல வானத்திலிருந்து சடுதியாய் ஒரு முழக்கம் உண்டாகி ஒரு சவுண்ட் உண்டாயிற்று. அவர்கள் உட்கார்ந்திருந்த வீடு முழுவதையும் என்ன செஞ்சிட்டான்? நிரப்பிட்டான். 2 மேகம் இணையும் போது ஒரு சவுண்ட் அங்கு ஏற்படுது. 120 பேர் ஒரே சிந்தனையா வரும்போது அங்க பரலோகத்திலிருந்து ஒரு சவுண்ட் உண்டாகுது பாருங்க. அன்னைக்கு பெந்தேகோஸ்து அன்னைக்கு உண்டாச்சுன்னா இன்னைக்கு இந்த கடைசி மணி நேரத்திலையும் அதே தான் நடக்கணும். 120 பேருடைய மனசை கர்த்தர் ஒரு மனசு ஆக்குன தேவன், மனவாட்டி எங்க இருந்தாலும் சரி எல்லாருடைய மனசையும் ஒரு மனசு ஆக்குறதுக்கு அவரால் முடியும். அப்படி ஒரு மனசுல வரும்போது அங்க பலத்த ஒரு முழக்கம் உண்டாகும். ஒரு முழக்கம், சவுண்ட், ஒரு இடி முழக்கம் உண்டாகும். சிந்திச்சு பாருங்க தேவன் எப்படி அந்த மியூசிக்கை எப்படி வைத்திருக்கிறார். மியூசிக் ரொம்ப முக்கியம். ஜாக்கிர் நாயக் நினைக்க அந்த தபலா வாசிக்கிறவங்க, அவர் சொல்றாரு, ஒரு பேட்டியில் அவர் சொல்றாரு, நான் தபலா வாசிக்கிட்டே அழுதுட்டு இருக்கிறவன சிரிக்க வச்சிருவேன், தபலா வாசித்தேன்னா சிரிச்சுக்கிட்டு இருக்கிறவன அழ வச்சிருவேன், துக்கமா இருக்கிறவன சந்தோஷப்படுத்திடுவேன், சந்தோஷமா இருக்கிறவன துக்கப்படுத்த வச்சிருவேன். அந்த வாத்தியத்தில் அவ்வளவு ஸ்ட்ரென்த் இருக்குன்னு சொல்லி அவர் காமிக்கிறாரு. ஒரு சாதாரண அவிசுவாசிக்கு இவ்வளவு காரியம் இருக்கமானால் அப்போ தேவனுடைய பிள்ளைகள், தேவனுடைய மியூசிஷியன்ஸ் எப்படி இருக்கணும்? அவங்க வாசித்தாங்கன்னா ஆசீர்வாதம் இறங்கணும், அவங்க வாசித்தாங்கன்னா பிசாசுகள் ஓடணும், அவங்க வாசிக்கும் போது தேவனுடைய கரம் வந்து இறங்கணும், அவங்க வாசிக்கும் போது தீர்க்க தரிசனங்கள் என்ன செய்யணும்? உண்டாகணும், உரைக்கப்படணும். இந்த காரியங்கள் நடக்கும், அது நடக்கும், கண்டிப்பா அது என்ன செய்ய நடக்கும். மியூசிக் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். இன்னைக்கு பாடகர் உங்களுக்கு பாடுறதுக்கு லிரிக்ஸ் எங்க இருந்து வருது? வேர் டு யூ கெட் தி லிரிக்ஸ் ஃப்ரம்? தேவனுடைய சமூகத்திலிருந்து வருதா? தேவனுடைய பிரசன்னத்திலிருந்து பாட்டை நம்ம எழுதுறோமா? அல்லது நம்ம உட்கார்ந்து சரி இந்த வார்த்தைக்கு அந்த வார்த்தைக்கு கரெக்ட் பண்ணணும், சிலவங்க அப்படி கனெக்ட் பண்ணி எழுதுவாங்க. ஒரு வார்த்தை எழுதின உடனே அடுத்த சென்டென்ஸ் இந்த வசனத்தை போடலாமா அந்த வசனத்தை போடலாமா இவங்களே திங்க் பண்றது. அப்படி இல்லை. அந்த உறவு இருந்த ஆட்டோமேட்டிக்கா கர்த்தர் தந்துகிட்டே இருப்பாரு. அந்த பாடல் டியூன் நம்மளா சிந்திச்சு இந்த டியூன் நல்லா இருக்குமா அந்த டியூன் நல்லா இருக்குமா, கர்த்தர் கொடுக்கிற டியூன் that will be ஃபைனல். அது ஃபைனல் டியூனா இருக்கும். நம்ம உலகமே மியூசிக்ல நிறைஞ்சிருக்கு, இந்த ரூமும் மியூசிக்ல நிறைஞ்சிருக்குது. கொஞ்சம் அப்படி கண்ணை மூடிட்டு அப்படி இப்போ நம்ம சத்தம்லாம் எதுவும் போடாமல் அப்படி இருந்தோம்னா அந்த ஃபேன் சத்தமே என்னது தான்? மியூசிக் தான். சில நேரம் ட்ரெயினில் வரும்போது அப்படி உட்காந்து கேட்டுகிட்டே இருப்பேன், டடக்கு 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 மியூசிக் சவுண்டு மாதிரியே கேட்டுக்கிட்டு இருக்கோம். நான் சில யோசிப்பேன், நல்ல ரிதம் போதே, நம்மளும் ஒரு பாட்டு எழுதலாமே. ஆனால் பாட்டு எழுத தாழ்ந்து யாருக்கு இருக்கோ அவங்களுக்கு தான் என்ன செய்யும் வரும், எல்லாருக்கும் வராது. நம்மளை சுத்தி இருக்கிற அந்த உலகமே மியூசிக்னால் நிரம்பி இருக்குது. நீங்க எதை கேப்சர் பண்றீங்க அதுல தான் இருக்குது. நம்ம தேவனுடைய சமூகத்திலிருந்து வரக்கூடிய அந்த டியூனை கேப்சர் பண்ணணும், தேவனுடைய சமூகத்திலிருந்து வரக்கூடிய அந்த லிரிக்ஸை கேப்சர் பண்ணணும், அந்த மியூசிக்கை நம்ம கேப்சர் பண்ணணும். இன்னைக்கு ஃபிலிம் சாங்ஸ்ல என்ன மியூசிக் நடக்குதோ அது அடுத்தாப்புல புதுசா யாராவது எழுதுனாங்கன்னா அந்த மியூசிக் அதுல வந்துருது, அந்த டியூன் அதுல வந்துருது. எங்க இருந்து எடுக்கிறாங்க? நம்ம தேவனுடைய இந்த சமூகத்திலிருந்து எடுக்கணுமா அல்லாட்டி ஒரு அவிசுவாசிட்ட இருந்து நம்ம எடுக்கணுமா? சிந்திச்சு பாருங்க. அவன்கிட்ட இருந்து எடுத்தோம்னா அப்ப தொப்புள் கொடி உறவு இவங்களுக்கு எங்க இருக்குது? தேவனோடு கூட இல்ல, ஆனா இவங்களுக்கு அவிசுவாசிகளோட தொப்புள் கொடி உறவு இருக்குது. அதனாலதான் இந்த நம்ம சங்கீதக்காரன் அருமையா ஒரு காரியத்தை சொல்லிட்டு போயிட்டார். பார்த்துக்கிடுங்க, 1ஆம் சங்கீதம் 1ஆம் வசனத்தை வாசித்தீங்கன்னா அதுல தொப்புள் கொடி உறவு சொல்றார். வாசிப்போம். துன்மார்க்கருடைய ஆலோசனை நடவாமலும், துன்மார்க்கருடைய ஆலோசனையில நம்ம என்ன செய்யக்கூடாது? நடக்க கட் பண்றாரு. தொப்புள் கொடி உறவை என்ன செய்யறாரு? கட் பண்ணி விடுறாரு. உங்க உறவு துன்மார்க்கருடைய ஆலோசனை இருக்கக்கூடாது, பாவிகள் மத்தியில் நில்லாமல், பாவிகளுடைய வழியில் நில்லாமலும் அடுத்த உறவை கட் பண்றாரு. பரியாசக்காரர் உட்காரும் இடத்துல என்ன செய்யக்கூடாது? உட்காரக்கூட. இந்த தொப்புள் கொடி உறவு இன்னைக்கு நமக்கு அப்படிதான் இருக்குது. சில நேரம் துன்மார்க்கருடைய ஆலோசனையில இருக்கிறோம்,
பாவிகள் நடக்கிற வழியில இருக்கிறோம், பரியாசக்கார உட்கார்ந்த இடத்துல உட்கார்ந்துட்டு இருக்கிறோம். இன்னைக்கு நிறைய பேர் பரியாசம் தான் பண்ணிட்டு இருக்கிறாங்க. வீடியோ திறந்து பார்த்தாச்சுன்னா எல்லாம் பரியாசம். அப்ப அவங்க எங்க உட்கார்ந்துருக்காங்க? பரியாசக்கார உட்காரும் இடத்துல உட்கார்ந்ததுனால அவங்க வாயிலிருந்து என்ன வருது? பரியாசம் வருது. யாரெல்லாம் இந்த சீட்ல உட்கார்றாங்களோ, பரியாசம் என்கிற இந்த சீட்ல உட்கார்றாங்களோ, அவங்க வாயிலிருந்து பரியாசம் தான் வரும். அவங்க வாயிலிருந்து தேவனுடைய வார்த்தை என்ன செய்யாது? வராது. இந்த தொப்புள் கொடி உறவை முறிக்கிறார் தாவீது. சங்கீதத்தை எழுதுறதுக்கு முன்னாடி முதல் சங்கீதத்திலே தொப்புள் கொடி உறவை சரி பண்றார். அவர் துன்மார்க்கனுடைய ஆலோசனை நடவாமல், பாவிகளுடைய வழியில் இல்லாமல், பரியாசக்கார உட்காரும் இடத்தில் உட்காராமல், கர்த்தருடைய வேதத்தில் பிரியமாயிருந்து. இப்ப தொப்புள் கொடி எங்க இணைக்கிறாரு? கர்த்தருடைய வேதத்தில் பிரியமாயிருந்து இரவும் பகலும் அவருடைய வேதத்தில் தியானமாய் இருக்கிற மனுஷன் பாக்கியவான். அப்ப நம்மளுடைய உறவை எங்க இணைக்கணும் சொல்லி காமிக்கிறார். வேதத்தோடு இணைக்கணும், தோராவோடு இணைக்கணும். தொப்புள் கொடி உறவு உலகத்தில் இருக்கிற அந்த உறவை கட் பண்ணிட்டு தோரா கூட இணைக்கிறார். கர்த்தருடைய வேதத்தில் பிரியமாயிருந்து இரவும் பகலும் அதை தியானிக்கிற மனுஷன் பாக்கியவான். அவங்க தான் யாரு பாக்கியவான மாறுவாங்க. அவர் சிந்திச்சு பாருங்க, நம்மளுடைய உறவு எப்படி இருக்குது? நம்மளுடைய உறவு துன்மார்க்கனுடைய சாங் மேல வேண்டாம், துன்மார்க்கனுடைய ஒரு டியூன் மேல நம்மளுடைய இணைப்பு வேண்டாம், துன்மார்க்கனுடைய அந்த லிரிக்ஸ் மேல நம்மளுடைய உறவு வேண்டாம். நிறைய பாடல்ல பாத்தீங்கன்னா கர்த்தருடைய பேரே இருக்காது. கர்த்தருடைய பேரே இல்லாம பாட்டு போடுவாங்க, காமன் பாட்டு மாதிரி. யாரை துதித்து பாடுறோங்கிறதே அவங்களுக்கு தெரியல, யார் பேரை போடணுங்கிறதே அவங்களுக்கு தெரியல. அவங்களுடைய உறவு இன்னும் இந்த உலகத்தோடு இருக்குமானால் அந்த ஆசீர்வாதத்தை யாருமே என்ன செய்ய முடியாது? பெற்றுக்கொள்ள முடியாது. தேவனுடைய ஆசீர்வாதத்தை பெற முடியாது. ஏன்னா இவங்க டியூன் எங்க இருந்து கொண்டு வராங்க? உலகத்திலிருந்து கொண்டு வராங்க. ஆனா சிங்கர்ஸ், நம்மளுக்கு எப்படிப்பட்ட சிங்கர் வேணும் அப்படின்னா, தேவனுடைய சமூகத்திலிருந்து. சிந்திச்சு பாருங்களேன், ஒரு சிங்கருடைய உறவு தேவனுடைய சிங்காசனத்தோடு இருந்ததுன்னு வைங்க, அந்த டியூன் வர்ற டியூன் எப்படி இருக்கும்? அந்த வர்ற அந்த லிரிக்ஸ் எப்படி இருக்கும்? தேவனை துதித்து பாடக்கூடிய ஒரு பாடல், தேவனை மகிழ்ந்து பாடக்கூடிய ஒரு பாடல். அப்படிப்பட்ட உறவு இன்னைக்கு சிங்கர்ஸ்க்கு வேணும். இந்த உறவுகள் இருக்குமானால் நிச்சயமா கர்த்தர் பெரிய காரியங்களை என்ன செய்வார்? செய்து தருவார். பாருங்க, வேதம் சொல்லுது, திரும்ப வாசிக்கலாம். 2 நாளாகமம் 5ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்தை வாசிக்கலாம். 2 நாளாகமம் 5:13. அவர்கள் ஒருமிக்க பூரிக்கைகளை ஊதி ஏக சத்தமாய் கர்த்தரை துதித்து ஸ்தோத்தரித்து பாடினார்கள். ஆசாரியர் பரிசுத்த ஸ்தலத்திலிருந்து புறப்படுகையிலும் பாடகர் பூரிகைகள், தாளங்கள், கீத வாத்தியங்களுடைய சத்தத்தை தொனிக்க பண்ணி கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது, அவருடைய கிருபை என்றும் உள்ளது என்று அவரை ஸ்தோத்தரிக்கும் போது கர்த்தருடைய வீடாகிய தேவாலயம் மேகத்தினால் நிறையப்பட்டது, மேகத்தினால் மூடப்பட்டது. அதனாலதான் சொன்னேன், ஒரு மியூசிக் வாசிக்கிறவங்களும் சிங்கரும் 2 மேகங்கள். இவங்க யார்? 2 மேகங்கள். இந்த 2 மேகம் ஒன்றாய் இணையும் போது 3வது ஒரு மேகம் வந்து இறங்குது பாருங்க. கர்த்தருடைய வீடாகிய தேவாலயத்துல கர்த்தருடைய மேகம் வந்து என்ன செஞ்சிட்டு இறங்கிட்டு, அந்த மகிமையின் மேகம் வந்து இறங்கிட்டு. ஒரு மியூசிக் சாதாரணமானது அல்ல. நம்மளுடைய உறவு கர்த்தரோடு கூட என்ன செய்யணும்? காணப்படணும். பாருங்க, இதுல அடுத்த வசனத்தை நம்ம வாசிக்கலாம். 14. அந்த மேகத்தின் நிமித்தம் ஆசாரியர்கள் ஊழியம் செய்து நிற்க கூடாமல் போயிற்று. கர்த்தருடைய மகிமை தேவனுடைய ஆலயத்தை நிரப்பிற்று. அந்த மகிமையின் மேகம் நிரப்புறதுக்கு காரணம் என்ன தெரியுமா? பாடகர்கள். Because of the singers, because of the musicians, மியூசிக் வாசிக்கிறவங்களும் சிங்கர்ஸும், இந்த 2 மேகமும் ஒன்னாகணும். இந்த 2 பேரும் எப்படி இருக்கணும்? சிங்கர் எப்படி இருக்கணும்? அவங்களுடைய உறவு, தொப்புள் கொடி உறவு மேசியா கூட இருக்கணும், தேவனோடு கூட அந்த உறவு இருக்கணும். ஒரு எக்கால ஊதுறவர்கள் எப்படி இருக்கணும்? எக்காலம் ஊதியாச்சுன்னா
அங்க கற்பாறை மேல் கட்டப்பட்ட ஒரு வீட்டை போல காணப்படணும். அவங்க அந்த சத்தமானது அங்க அந்த சபை கட்டப்படணும், அங்க கற்பாறையின் மேல் கட்டப்படணும். அப்படிப்பட்ட மியூசிக் இன்னைக்கு தேவை. ஆனா இன்னைக்கு மியூசிக் சபையை உடைத்து கொண்டிருக்கிறது. மியூசிக்ஸ் ஆர் டெஸ்ட்ராயிங் த டெம்பிள் ஆஃப் காட். தேவாலயத்தை உடைச்சு கொண்டிருக்க காரணம் என்ன அப்படின்னா, அங்க உறவு தப்பா இருக்குது, அவங்களுடைய உறவு. ஆனா ஒரு மியூசிஷியன் வாசிக்கும் போது கற்பாறையின் மேல் கட்டப்பட்ட ஒரு சபையாக காணப்படும். கர்த்தர் சொன்னார், இந்த கல்லின் மேல் என் சபையை கட்டுவேன், பாதாளத்தின் வாசல்கள் இதை என்ன செய்ய முடியாது, மேற்கொள்ள முடியாது. ஆனா இன்னைக்கு பாதாளத்துக்குள்ள மியூசிக்கை தான் வாசிக்கிட்டு இருக்கிறாங்க. பிசாசுக்குள்ள சகல மியூசிக் டேலண்ட்டும் கர்த்தர் கொடுத்து வச்சிருந்தாரு. பாருங்க, எசேக்கியேல் 28ஆம் அதிகாரம் அதுல 13ஆம் வசனத்துல வாசிக்கலாம். எசேக்கியேல் 28:13. நீ தேவனுடைய தோட்டமாகிய ஏதேனில் இருந்தவன், நீ தேவனுடைய தோட்டமாகிய ஏதேனில் இருந்தவன், பத்மராகம், புஷ்பராகம், வைரம், படிக பச்சை, கோமேதகம், எஸ்பி, இந்திரநீலம், மரகதம், மாணிக்கம் முதலான சகலவித ரத்தினங்களும் பொன்னும் உன்னை மூடிக்கொண்டிருக்கிறது. நீ சிருஷ்டிக்கப்பட்ட நாளில் உன் மேல வாத்தியங்களும் என்னெல்லாம் இருக்குது, மேல வாத்தியம் இருக்குது, உன் நாதசுரங்களும் நாகசுரங்கள் இருக்குது, உன்னிடத்தில் ஆயத்தம். இவன் மியூசிக்னாலவே ஆயத்தம் பண்ண வச்சிருக்காரு, கர்த்தர் ஆயத்தம் பண்ணிருக்கிறார். இவனுக்குள்ளே மியூசிக் இருக்குது, மேல வாத்தியங்கள், நாகசுரங்கள், ஃப்ளூட்டு, எல்லா பைப் ஆர்கன்ஸ் அவனுக்குள்ள சிருஷ்டிக்கப்பட்டிருந்தது. பிசாசுக்குள்ள சிருஷ்டிக்க அவனும் ஒரு பயங்கரமான மியூசிஷியன் தான். ஆனா அவன் தப்பான வழியில போனதுனால அவனுடைய எல்லா டேலண்ட் இப்ப தப்பான இடத்துக்கு தான் கொண்டு போகும். அவனிடத்திலிருந்து வருகிற டியூன் நம்மளுக்கு தேவையில்லை. பிசாசினிடத்திலிருந்து வரக்கூடிய அந்த அந்த டியூன், அந்த மியூசிக் நம்மளுக்கு தேவையில்லை. தேவன் நம்மளுக்கு கொடுக்கிற டியூன் தான் வேணும். ஒரு பிசாசுக்குள்ளே டியூனை வைக்கும் போது தேவனிடத்தில் உறவாய் இருக்கிற அந்த பிள்ளைகள் மேல கர்த்தர் டியூன் வைக்க முடியாதா? கர்த்தர் லிரிக்ஸ் வைக்க முடியாதா? இன்னைக்கு மியூசிக் அண்ட் மியூசிஷியன்ஸ், இந்த சிங்கர்ஸ் அண்ட் மியூசிஷியன்ஸ், இந்த ரெண்டு பேருடைய இணைப்பு ரொம்ப முக்கியமானது. ரெண்டு பேர் ஒருமித்து வரும்போது அங்க ஒரு சவுண்ட் எழுப்பப்படும், ஒரு இடி முழக்கம் என்ன செய்யும், வரும். அந்த இடி முழக்கம் வரும்போது மகிமையின் மேகமாக கர்த்தர் அங்க என்ன செய்யறாரு, இறங்கி வர்றார். அப்ப வெளிப்படுத்தின 10ஆம் அதிகாரத்தில் நீங்க பாத்தீங்கன்னா, ஒரு பலமுள்ள தூதன் மேகத்தை அணிந்து கொண்டு இறங்கி வராரா. இது எப்படி நடந்தது? There must be a singer. அவரை அழைக்கக்கூடிய ஒரு குரல். பாருங்க, செருபாபேலும் அந்த செருபாபேல் தலைக்கல்லை கொண்டு வரும்போது அதுக்கு கிருபை உண்டாவதாக என்று என்ன செய்தார்களா, ஆர்ப்பரித்தார்கள். ஆர்ப்பரிக்கக்கூடிய ஒரு கூட்டம். செருபாபேல் இன்னொருத்தர். இந்த ரெண்டு மேகமும் ஒன்னா வரும்போது தலைக்கல் இணைக்கப்படுகிறது. தலைக்கல் என்ன செய்யப்படுது, இணைக்கப்படுது. ரெண்டு மேகம் ஒன்றாகணும். பாருங்க, சாமுவேல் ஒரு தீர்க்கதரிசி. சாமுவேல் யாரு? ஒரு தீர்க்கதரிசி. தீர்க்கதரிசினா மேய்ப்பன். தீர்க்கதரிசிகள் யாரு? மேய்ப்பன். அவங்க தான் யாரு? மேய்ப்பன். இந்த தீர்க்கதரிசி எல்லா ஜனங்களையும் ஒன்று சேர்த்தான். எல்லாரும் தங்களை பரிசுத்தமாக்குங்கன்னு சொல்லி சொன்னான். ஸோ மெய்ப்பன் ஒரு பக்கம், ஜனங்கள் இன்னொரு பக்கம். மெய்ப்பனுக்கு எபிரேய மொழியில் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, ரா அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. அதுக்கு 2 எழுத்து ரேஷ், அடுத்தது ஆயின். இந்த ரா அப்படின்னு சொன்னா அதுக்கு 2 அர்த்தங்கள். ஒன்று தீமைக்கும் என்னதுதான் ரா தான், மெய்ப்பனுக்கும் என்னதுதான் ரா தான். ஜனங்களுக்கு என்ன சொல்லுவாங்க அப்படின்னா எம் அப்படின்னு சொல்லுவாங்க, ஆயின், அடுத்தது மெம் சோஃபித். இந்த 2 எழுத்து வரும்போது அது ஜனங்களை என்ன செய்யும், குறிக்கும். இது 2 மேகம். மேய்ப்பன் ஒரு மேகம், அடுத்தது ஜனங்கள் ஒரு மேகம். இந்த 2 மேகமும் இணையணும். இந்த 2 மேகம் என்ன செய்யணும், இணையணும். இந்த 2 மேகம் இணையும் போது 2லயும் காமன் எது, ஆயின் தான். என்னது காயின், காமன் என்னது, இந்த ஆயின் தான். சோ 2 இணைக்கப்படும் போது இந்த 2 ஆயின் ஒன்னாயிரும். ரேஷ், அடுத்தது ஆயின், அடுத்தது என்னது மெம்.
இந்த 3 எழுத்து சேர்த்தீங்கன்னா இது வந்து ராம். இது வந்து என்னது? ராம். ராம் அப்படின்னா அதுக்கு அர்த்தம் இடி முழக்கம். ராம்னு அதுக்கு அர்த்தம் என்னது? இடி முழக்கம். இந்த ரெண்டுக்கும் காமன் யாரு? ரேஷ்னா யாரு? தேவன் நம்ம தலை, யெகோஷுவா தான் நமக்கு தலை. மெம் யாரு? இரத்தத்தினால் கழுவப்பட்ட ஜனங்கள். இந்த 2 பேருக்கும் காமனானது என்னது? ஆயின். இந்த 2க்கும் காமனானது என்னது? ஆயின். ஆயின் என்னது? கண்ணு. கண்ணு யாரை குறிக்குது? தீர்க்கதரிசியை குறிக்குது. இட்ஸ் a prophet. அப்போ 2 பேருக்கு இடையில ஒரு தீர்க்கதரிசி வேண்டும். தேவனால் அனுப்பப்பட்ட ஒரு மெய்ப்பன். ஜனங்கள் அந்த மெய்ப்பனை விசுவாசிக்கும் போது இந்த விசுவாசம் என்ன செய்யுதுன்னா 2 மேகமும் இணைக்கப்படுது. இன்னைக்கு நான் பிரசங்கம் பண்றேன், நீங்க கேட்டுட்டு இருக்கிறீங்க. இப்போ உங்களுக்கு என் மேல நம்பிக்கை இல்லாம இங்க வந்திருக்கவே மாட்டீங்க. இந்த நம்பிக்கை, இந்த விசுவாசம் என்ன செய்யுதுன்னா 2 மேகத்தையும் என்ன செய்யுது? இணைக்குது. இந்த இணைப்பு பரிபூர்ணம் அடையும் போது அங்க என்ன வரும்? இடி முழக்கம் என்ன செய்யணும்? வரணும். அதே போல் தான் ஒவ்வொரு ஊழியக்காரங்களும். ஒரு ஊழியக்கார, தேவனால் அனுப்பப்பட்ட ஊழியக்காரங்களை சொல்றேன், சொந்தமா ஊழியத்தை செய்யறவங்க அல்ல, தேவனால் அனுப்பப்பட்ட ஒரு ஊழியக்காரன். இந்த உலகத்துக்கு எப்பவுமே கர்த்தர் ஒரு நேரத்தில் ஒரு ஊழியக்காரர்கள் என்ன செய்யறாரு? ஒரு தீர்க்கதரிசி என்ன செய்யறாரு? எழுப்புறார். 2-3 பேர் இருந்தாங்கன்னா அவங்க சின்ன சின்ன தீர்க்கதரிசியா இருப்பாங்க. ஆனா ஒரு பிரபலமான ஒரு மேஜர் தீர்க்கதரிசின் வரும்போது ஒன் அட் டைம் எத்தனை பேர் இருப்பாங்க? 1 அல்லது 2, அவ்வளவுதான். அந்த மிக்சிங்ல வருவாங்க அவங்க. இந்த 2 பேருக்கு இடையில இந்த இடிமுழக்க வர்றதுக்கு ஒரே ஒரு தீர்க்கதரிசி காரணமா இருப்பார். இந்த கடைசி நாட்கள்ல உலகளவுல ஒரு தீர்க்கதரிசி நம்மளுக்கு வேணும். இந்த தீர்க்கதரிசியை எல்லாரும் நம்புவாங்க. அவங்க தேவனால் அனுப்பப்பட்ட ஒரு தீர்க்கதரிசி. இந்த ஜனங்கள் அந்த தீர்க்கதரிசியை நம்புவாங்க. அப்படி நம்பிக்கை வரும்போது இங்க இடி முழக்கம் என்ன செய்யும்? ஃபார்ம் ஆகும். இந்த கடைசி நாட்கள்ல இடி முழக்கத்தின் ரகசியம் வேணும் அப்படின்னா 2 மேகங்கள் என்ன செய்ய வேண்டியிருக்குது? ஒன்றாக இணைக்கப்பட வேண்டியிருக்குது. இன்னைக்கு சிந்திச்சு பாருங்க, நம்ம எப்படிப்பட்ட நேரத்தில் இருக்கிறோம். கடைசி மணி நேரத்தில் வந்துட்டோம் பார்த்துடுங்க. நம்ம லாஸ்ட் மூமெண்ட்ல வந்தாச்சு. எந்த நேரத்தில் கர்த்தரி வருகை என்ன செய்ய முடியும்? இருக்க முடியும். கொஞ்சம் அழைக்கப்பட்டவர்கள் அநேகர், தெரிந்து கொள்ளப்பட்டவங்க எத்தனை தான்? ஒரு சிலர் தான் தெரிந்து கொள்ளப்பட்ட. இப்போ நான் நம்ம யார்கிட்டையும் நீங்கள் கேட்டு பாருங்க, எல்லாருமே இதுதான் சொல்லுவாங்க. அழைக்கப்பட்டவர்கள் அநேகர், தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் சிலர். இப்போ நிறைய பேர் கூப்பிட்டுருப்பாங்க, கொஞ்சம் பேர் மட்டும் வந்திருப்பாங்க. உடனே கொஞ்சம் சமாதானப்படுத்துறதுக்கு என்ன சொல்லணும்? அழைக்கப்பட்டவர்கள் அநேகர், தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் சிலர் அப்படின்னு சொல்லுவாங்க. எதுக்கு? தன்னை சந்தோஷம் இது படுத்துறதுக்கு, சமாதானப்படுத்துறதுக்கு. தெரிந்து கொள்ளப்பட்டவங்கள் யார்? Who is the chosen people? யார் இந்த தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் அப்படிங்கிறது நம்மளுக்கு தெரியணும். தெரிந்து கொள்ளப்பட்டவங்களை எபிரேய மொழியில என்ன சொல்வாங்க அப்படின்னா பாகார் அப்படின்னு சொல்லுவாங்க. chosenக்கு என்ன சொல்லுவாங்க? பாகார். பாகார் அப்படின்னா தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள். பாகார் 3 எழுத்து வரும். ஒன்று பெத், அடுத்தது ஹெத், அடுப்பது ரேஷ். இந்த 3 எழுத்து சேர்ந்ததா என்னது? பாகார். இதுதான் தெரிந்து கொள்ளப்பட்டவங்க. இந்த ரேஷ் என்னது? தலை, ஹெட். யாருடைய தலை? ஒரு மனிதனுடைய தலை. நம்ம தெரிந்து கொள்ளப்பட்டவங்களை பார்த்துட்டு இருக்கோம். அப்ப இந்த ரேஷ் வந்து யார் அப்படின்னா தெரிந்து கொள்ளப்பட்டவனை குறிக்குது. ஒரு தெரிந்து கொள்ளப்பட்டவன் எப்படி இருப்பான்? அடுத்த எழுத்து ஹெத். ஹெத்னு அர்த்தம் என்னது? வேறு பிரித்தல். எங்க இருந்து வேறு பிரிக்கப்படுறான்? பெத்துல இருந்து வேறு பிரிக்கப்படுறான், வீட்டில இருந்து வேறு பிரிக்கப்படுறான். சோ தெரிந்து கொள்ளப்பட்டவங்க எப்படி இருப்பாங்க? அவங்க வீட்டில இருந்து பிரித்தெடுக்கப்பட்டவங்களா இருப்பாங்க. They will be separated from their house. அவங்க வீட்டில இருந்து பிரித்தெடுக்கப்பட்டவங்களா இருப்பாங்க. அவங்க சபையில இருந்து பிரித்தெடுக்கப்பட்டவங்களா இருப்பாங்க. அவங்களுடைய கம்யூனிட்டியில இருந்து பிரித்தெடுக்கப்பட்டவங்களா இருப்பாங்க. சில நேரம் சபைக்கு போவாங்க, யாருமே சபையில் அவங்ககிட்ட பேச மாட்டாங்க. அப்படி பார்த்துருக்கீங்களா? நிறைய பேர் துக்கப்படுவாங்க, சர்ச்சுக்கு போனா யாருமே என்கிட்ட பேச மாட்டேங்கிறாங்க. பிரித்தெடுக்கப்பட்டவங்க. கர்த்தர் அவங்களை பிரிக்கிறார். எதுக்கு பிரிக்கிறார் தெரியுமா? நீ எல்லார்ட்டையும் பேசுனது போதும், கொஞ்ச நேரம் என்கிட்ட பேசு. என்கிட்ட கொஞ்ச நேரம் பேச அப்படிங்கிறது கர்த்தர் எல்லார்ட்டையும் இருந்து என்ன செய்வாரு? பிரித்தெடுப்பார். இந்த பிரித்தெடுக்கப்பட்டவங்க யாரா இருப்பாங்க அப்படின்னா இவங்க தான் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள். ஆபிரகாம் தெரிந்து கொள்ளப்பட்டவன். அதனாலதான்
ஆதியாகமம் 12ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்துல பைபிள் சொல்லுது, நீ உன் தேசத்தையும் உன் தகப்பன் வீட்டையும் உன் இனத்தையும் விட்டு என்ன செய், பிரிந்து நான் உனக்கு காண்பிக்கும் தேசத்துக்கு நீ என்ன செய், வா. கர்த்தர் அவனை பிரித்தார். அன்னைக்கு ஆபிரகாம் பிரித்தாருன்னா இன்னைக்கும் ஆபிரகாமுடைய பிள்ளைகள் என்ன செய்வார், பிரிப்பார். எல்லாத்திலிருந்து பிரிப்பார். நீங்க நினைப்பீங்க இவ்வளவு நல்லதானே பேசிட்டு இருந்தாங்க, திடீர்னு என்னாச்சு, என்ன சண்டே புரிய மாட்டுங்க, அவங்க பிரிஞ்சு போறாங்களே, என்னோட பேசவே மாட்டுக்காங்களே. நல்லதுன்னு நினைங்க, நீங்க கர்த்தரோடு பேசுங்க. சில நேரம் உங்க சர்ச் பாசம் மூலமாவே உங்களுக்கு என்ன வரும், செப்பரேஷன் நடக்கும். அப்ப நினைச்சுக்கிடுங்க, நம்ம தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள். கர்த்தர் நம்மளை என்ன செய்யறாரு, பிரித்தெடுக்கிறார். அவரோடு பேசுவதற்காக நம்மளை பிரித்தெடுக்கிறார். இந்த பிரித்தெடுக்கப்பட்டவங்க தான் இன்னைக்கு கர்த்தர் நம்மளுக்கு தேவை. இந்த பிரித்தெடுக்கப்பட்டவங்க உலகத்திலிருந்து பிரித்தெடுக்கப்பட்டு இவங்களுடைய உறவு யார் கூட கனெக்ட் ஆகும், தேவனோடு, தேவனுடைய சிங்காசனத்தோடு என்ன செய்யும், கனெக்ட் ஆகும். நம்ம பிரித்தெடுக்கப்பட்டவங்க அப்படின்னா காமிக்கணும், எஸ் ஐ ஆம் த சோசன் மேன், நான் தான் தேவனுடைய பிரித்தெடுக்கப்பட்ட பிள்ளை அப்படிங்கிறது காமிக்கணும். போது எடுங்க பாருங்க, 2 மேகம் ஒன்று சேரும்போது இடி முழக்கம் என்ன செய்யுது, உண்டாகுது. மியூசிக் வாசிக்கிறவங்களும் சிங்கர்ஸும் 2 பேரும் இணைக்கப்படும் போது அங்க ஒரு இடி முழக்கம் என்ன செய்யும், உண்டாகும். இன்னைக்கு அந்த இடி முழக்கம் எப்படி இருக்கு சிந்திச்சு பாருங்க. இன்னைக்கு நம்ம ஒரு மேகமா மாறிட்டோமா? நம்ம மேகமா மாறணும்னா எப்படி மாற முடியும்? இன்னைக்கு நம்ம மேகமா மாறணும். நம்ம ஒரு மேகம் எப்படி மாறுவது? நம்மளுடைய உறவு கர்த்தரோடு கூட எப்படி இருக்கணும், தொப்புள் கொடி உறவா என்ன செய்யணும், மாறணும். தாய்க்கும் குழந்தைக்கும் இருக்கிற தொப்புள் கொடி உறவு, அப்படிப்பட்ட உறவோடு மாறணும். எப்படி இருக்கும் சிந்திச்சு பாருங்க அந்த உறவு. அந்த உறவு இன்னைக்கு நம்மளுக்கு தேவை. நம்மளுக்கு அப்படிப்பட்ட உறவு வந்துட்டுனா நீங்க மேகமா மாறிட்டீங்கன்னு சொல்லி அர்த்தம். ஒரு மேகம் ரெடி ஆயிட்டு அடுத்த மேகம் ரெடி ஆகும்போது 2 இணைக்கப்படும் போது இடி முழக்கம் உண்டாகும். இடி முழக்கத்தின் பிள்ளைகள் நம்ம. பாருங்க, இந்த இன்னைக்கு வேற ஒரு செய்தி தான் கொண்டு வந்திருந்தேன். ஆனா உட்கார்ந்துட்டு இருக்கும்போது எனக்கு லீடிங்கே இல்லை. தண்ணீரை பற்றி தான் கொடுக்கணும்னு நினைச்சேன். எல்லாத்துக்கும் தண்ணீருக்குள்ள தான் நான் அனுப்புனேன், தண்ணீரின் ரகசியம் அப்படின்னு சொல்லி. ஆனா இங்க வேற ஒரு மியூசிக்கின் ரகசியத்தை பற்றி பார்த்துட்டு இருக்கிறோம். மியூசிக்குள்ள என்ன ரகசியம்? நெக்ஸ்ட் மந்த் வந்து கத்த சித்தமானால் நம்ம ஒவ்வொரு வாத்தியங்களும் டீகோட் பண்ண போறோம். ஒவ்வொரு மியூசிக்கும் சுரமண்டலத்துக்கு ஹீப்ருல என்ன சொல்லுவாங்க, கிண்ணறம் நம்ம சொல்றோம்ல, அது வந்து எபிரே வார்த்தை, அது தமிழ் வார்த்தை இல்லை. கிண்ணர் அப்படிங்கிறது அது ஹீப்ரு வேர்டு. அது வந்து ஹார்ப், ஒரு சுரமண்டலத்தை அப்படி சொல்லுவாங்க. அப்புறம் இந்த ஜாலர், பெரிய பெரிய ஜாலர் இருக்கு, அதுக்கு ஹீப்ருல என்ன சொல்லுவாங்க, 10 நரம்பு வீணை. 10 நரம்பு வீணைன்னு நம்ம என்ன சொல்லுவோம், நம்ம பொதுவா ஜனங்கள் என்ன சொல்லுவாங்க, 10 கை, இந்த கையில இருக்க 2 விரல் தான், 10 விரல் தான் என்னது நரம்புன்னு சொல்லுவாங்க. அது அப்படி கிடையாது. அந்த 10 நரம்பு அந்த இன்ஸ்ட்ருமெண்டே என்ன செஞ்சது, இருந்தது. அந்த இன்ஸ்ட்ருமெண்ட் பற்றி பார்ப்போம். அது மாதிரி நிறைய இந்த பாருங்க, வாசிங்க ஒரு வசனத்தை வேணா. சங்கீதம் 4ஆம் சங்கீதம் 1ஆம் வசனத்தை வாசிங்க. 1ஆம் வசனம் மேல இருந்து அந்த தலைப்புல இருந்தே வாசிங்க. நெகினோத் என்னும் வாத்தியத்தில் வாசிக்க. நெகினோத் என்னும் வாத்தியத்தில் வாசிக்க. எந்த வாத்தியமா? நெகினோத். எபிரே வார்த்தை அப்படியே போட்டாங்க நெகினோத் அப்படின்னு சொல்லி. அது என்ன வாத்தியம்னு சொல்லி தெரியாது தமிழ்ல. நெகினோத்னு சொல்லி போட்டாச்சு. அதனுடைய டீகோடிங் என்ன? இன்னும் நீங்க அடுத்த அதிகாரத்தை நீங்க வாசிங்க. 5ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் தலைப்பு. நெகினோத் என்னும் வாத்தியத்தில் வாசிக்க. அடுத்தது நெகிலோத். முதல்ல நெகினோத், அடுத்தது நெகிலோத். பேரு மாறிட்டு அடுத்தது 6ஆம் அதிகாரம் அந்த நெகினோத் என்னும் வாத்தியத்தில் செமினித் என்னும் ராகத் தலைவன். இந்த ஷெமினித் அப்படின்னு சொல்லி ராகத் தலைவன் இருக்கான். அவன் பேர் ஷெமினித். ராகத்தான். அது ஒரு ராகம். வாசிக்க ராகத் தலைவனுக்கு ஒப்புவிக்கப்பட்ட சங்கீதம். நெகினோத்துல தான் அவனும் என்ன செய்யறான், வாசிக்கிறான். ஒரு ராகம். இந்த கிளாசிக்கல் மியூசிக்ல பாத்தீங்கன்னா நிறைய ராகங்கள் உண்டு. அதே மாதிரி ஹீப்ருல நிறைய ராகங்கள் இருக்குது. இந்த எல்லா வார்த்தையும் கர்த்தருக்கு சித்தமானால் எவ்வளவு முடியுமோ அவ்வளவு நெக்ஸ்ட் மந்த் நம்ம என்ன செய்வோம், கண்டிப்பா நம்ம இதை பார்க்கலாம். கர்த்தர் பெரிய காரியங்கள் செய்வார். இந்த மியூசிக்கை பற்றி
இன்னும் தெளிவா. ஏன்னா இன்னைக்கு மியூசிக்ல தான் இன்னைக்கு உலகம் ஓடிட்டு இருக்கு. எல்லாரும் பார்வை மியூசிக்ல தான் இருக்குது. அந்த மியூசிக் முக்கியம்தான். யுத்தத்தில் போகும்போது முதல்ல யார் தான் முன்னாடி போவாங்க? மியூசிக் வாசிக்கிறவங்களும் பாடகர்களும் தான் என்ன செய்வாங்க? முன்னாடி போவாங்க. பின்னால யார் வருவா? யுத்த வீரர்கள் வருவாங்க. இந்த மியூசிக் எல்லாமே தேவைதான். ரெண்டு இணைக்கப்பட்டது. மியூசிக் எவ்வளவு முக்கியமோ அவ்வளவு வீரர்களும் முக்கியம்தான். ஜப வீரர்கள் முக்கியம்தான். வார்த்தையில் நிற்கக்கூடிய ஜனங்கள் முக்கியம்தான். வெறும் மியூசிக்கை வச்சு ஒன்றும் செய்ய முடியாது. யுத்தத்தில் ஜெயிக்க முடியாது. யுத்த வீரர்கள் வேணும். முன்னால மியூசிக் வாசிக்கிறவங்க போறாங்கன்னா பின்னால யுத்த வீரர்கள் வேணும். மியூசிஷியன்ஸ் போய் அங்க யுத்தத்தை ஜெயிக்கல, யுத்த வீரர்கள் தான் போய் என்ன செய்யணும்? ஜெயிக்கணும். எல்லா காரியமும் நம்ம இதுல இருந்து என்ன செய்ய போறோம்? நம்ம ஒண்ணு நான் பார்க்க போறோம். கத்த சித்தமான நெக்ஸ்ட் மந்த் நம்ம கொஞ்சம் சீக்கிரம் வந்துடலாம். இன்னைக்கு ரொம்ப லேட் ஆயிடுச்சு. கொஞ்சம் சீக்கிரம் வருவோம். கத்த பெரிய காரியங்களை செய்வார். நிறைய காரியங்களை நம்ம என்ன செய்ய கற்றுக்கொள்ள வேண்டி இருக்குது. இந்த மியூசிக்கை பற்றி ஒன்னு அக்குவேரா ஆணி வேற நம்ம என்ன செய்வோம்? பிரிச்சு நம்ம பார்ப்போம். அக்குவேரா ஆணி வேற நம்ம என்ன செய்வோம்? ஆணியை பிரிச்சு பார்த்தா தான் தெரியும் அதுல என்ன இருக்கு அப்படின்னு சொல்லி. வாவை பிரிச்சு பார்த்தா தான் உள்ள என்ன இருக்குன்னு சொல்லி என்ன செய்யும்? தெரியும். ஸோ நிறைய காரியங்கள் இந்த சங்கீதத்துல நீங்க தலைப்புகளை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு ஹோம்ஒர்க் தரேன்னு. அடுத்த மாசம் வர்றதுக்குள்ள இந்த சங்கீதத்தை மேல தலைப்பு கொடுத்துருக்குல்ல, அந்த தலைப்பெல்லாம் நீங்க எழுதி என்னென்ன தலைப்பு சேம் தலைப்புல இருக்கு, எந்தெந்த பாடல்கள், எந்தெந்த சங்கீதம் ஒரே வாத்தியத்தினால வாசிக்கப்பட்டது, நெகினோத் அப்படிங்கிற வாத்தியத்தில் எத்தனை பாடல்கள் வாசிக்கப்பட்டது அப்படிங்கிறது எல்லாத்தையும் நீங்க கோத்து என்ன செய்யுங்க? எழுதிட்டு வர முயற்சி பண்ணுங்க. நாம் அதுல இருந்து கத்த சித்தமான என்ன செய்வோம்? பார்ப்போம். நிறைய மியூசிக் இன்ஸ்ட்ருமெண்ட் பைபிளில் கொடுக்கப்பட்டிருக்குது. முதல்ல ஆர்கன் வாசித்தது யாரு? முதல்ல ஆர்கன் வாசித்தது யாரு? காயினுடைய வம்சத்தான் தான் ஒருத்தன் வாசிக்கிறான். அவன் தான் ஆர்கன் வாசித்தவன். இப்படி நிறைய காரியங்கள் இருக்கு. கர்த்தர் சித்தமான நம்ம நெக்ஸ்ட் மந்த் கண்டிப்பா நம்ம என்ன செய்வோம்? பார்ப்போம். கர்த்தர் நம்மளை ஆசீர்வதிப்பாராக. இப்ப நம்ம ஜெபிக்கலாம். கண்களை மூடி நம்ம ஜெபிப்போம். நம்ம மத்தியில மணி பதர் இருக்காங்க. முன்னாடி வந்து அவங்க ஜெபிக்கும்படி தாழ்மையோடு கேட்டுக்கொள்கிறேன். எங்களை அதிகமாக நேசிக்கிற நல்ல தகப்பனே, இந்த மாலை பொழுதிலும் ஆண்டவரே யாருக்கும் கிடைக்காத ஒரு சிலாக்கியத்தை கோவை பட்டணத்தில் எங்களுக்கு கொடுத்ததுக்காக ஸ்தோத்திரப்பா. இந்த கற்றுக்கொண்ட பாடங்கள் ஆண்டவரே உலக பிரகாரமாக இல்லாதபடிக்கு ஆண்டவர் உன்னதத்திலே தேவனுக்கு மகிமையும் பூமியிலே சமாதானமும் மனுஷர் மேல் பிரியமும் உண்டாவதாக என்று சொல்லி கத்தரை துதித்தார்கள் என்று சொன்ன வார்த்தையின்படி ஆண்டவரே கத்தரை துதிக்க ஆண்டவரே செய்தி கொடுத்த தாசனை ஆசீர்வதிங்க ராஜா. இந்த இடத்தை மாதந்தோறும் தவறாமல் கொடுத்து இந்த சபையை ஆசீர்வதிங்க. வந்திருக்கிற ஒவ்வொருவரை ஆசீர்வதிங்க. வர இருக்கிற நாட்களில் நாங்கள் கருத்தாய் கற்றுக்கொள்ள நல்ல சூழ்நிலை உருவாக்கி தர வேண்டுமாய் இயேசு கிறிஸ்துவின் இன்ப நாமத்தில் ஜெபிக்கிற நல்ல பிதாவே, ஆமேன். நாம் எழுந்து ஒரு பாடல் பாடுவோம். அப்பொழுது கர்த்தருக்கென்று நம்ம காணிக்கையில் செயல்களுக்கலாம்.